வணக்கம் மக்களே, வெல்கம் டு தமிழ் ஃபேக்டரி. ஒரு வில்லின் நான், இரு கண்ணின் கூர்மை, முக்கண்ணனின் நாசி, நாதிக்கும் சீரும் அக்னி ரதம், ஐம்பூதங்களை அடக்கும் ஆற்றல், ஆறாம் விரலாய் அற்புத அஸ்திரங்கள், அவை 7 கடலையும் தாண்டி செல்லும், 8 திசையிலும் பாய்ந்து செல்லும், 9 கிரகங்களை கடந்து சென்றும் எதிரியை ஒழித்து கட்டும், 10 பெருக்கத்தில் 100 எதிர் நின்ற கௌரவர்களை 18 நாளில் பாரதத்தில் கொன்ற அந்த அம்புகள் பிறந்த இடம் அந்த ஒரு வில்லின் நான். அந்த வில்லை காண்டீபம் என்பர். அந்த வில்லுக்கு சொந்தக்காரனை காண்டீபதாரி என்பர். அதையும் தாண்டி மாவீரன் அர்ஜுனன் என்பர். மகாபாரத காப்பியத்தின் மகத்துவமான வீரன் அர்ஜுனனின் கதையை சொல்லும் இப்பெரும் பதிவு. ஆமாங்க, மகாபாரதத்திலேயே மிக மிக முக்கியமான கதாபாத்திரம் அர்ஜுனனுடைய முழு கதையை தான் இந்த காணொளி சொல்ல போகுது. பாரதத்தில் கிருஷ்ணருக்கு அடுத்து மிக முக்கியமான கதாபாத்திரம்னா அது அர்ஜுனன் மட்டும்தான். எந்த அளவுக்கு முக்கியம்னா, இந்த கௌரவ படையில எண்ணற்ற வீரர்கள், அளப்பரிய ஆற்றல் பெற்ற வீரர்கள் இருந்தாங்க. கர்ணன், துரோணர், பீஷ்மர், துரியோதனன், ஜெயத்ரதன், சல்லியன், அஸ்வத்தாமன், இவங்க மட்டும் இல்லாம கிருஷ்ணருடைய நாராயண படை, இப்படி அதி பயங்கரமான வீரர்களும் சேனைகளும் கௌரவ படையில இருந்துச்சு. இந்த ஒட்டுமொத்த பேரும் சேர்ந்து பாண்டவர்களை எதிர்த்தாங்களான்னு பார்த்தோம்னா அதுதான் கிடையாது. இந்த ஒட்டுமொத்த வீரர்களும் சேர்ந்து பாண்டவ படையில இருந்த ஒரு மாவீரனை மட்டும் தான் எதிர்த்தாங்க. அவன்தான் அர்ஜுனன். இந்த 18 நாள் போர்க்களத்துல கௌரவர்களுடைய மெயின் டார்கெட்டே அர்ஜுனனா மட்டும் தான் இருந்தான். ஏன்னா இவங்க எல்லாருக்குமே தெரியும், அர்ஜுனனை வீழ்த்திட்டா பாண்டவர் படைய சுலபமா மண்ணை கவ வச்சிடலாம். பாண்டவர்களும் அப்படிதான். அவங்க முழுக்க முழுக்க நம்பி இருந்தது அர்ஜுனனை மட்டும்தான். எதிரியா இருந்தவனும் ஒருத்தனை தான் அழிக்க நினைச்சிருக்கான். எதிரியை எதிர்த்து நின்னவனும் ஒருத்தனை தான் நம்பி போர் புரிஞ்சிருக்கான். இப்ப யோசிச்சு பாருங்க, அர்ஜுனன் எவ்வளவு பெரிய மகா வீரனா இருந்திருப்பான்னு. நிறைய தடவை கர்ணன் பெரிய வீரனா இல்ல அர்ஜுனன் பெரிய வீரனான்னு டிபேட் வரும்போது எல்லோரும் கர்ணன் பக்கம்தான் சாய்வாங்க. என்னுடைய தனிப்பட்ட ஆதரவும் கர்ணனுக்கு தான் இருக்கு. ஆனா மறுபக்கம் இருக்கிற அர்ஜுனனுடைய கதையை படிக்கும்போது கர்ணனுக்கு எந்த வகையிலும் அர்ஜுனன் குறைஞ்சவன் கிடையாதுன்னு தான் நமக்கு சொல்ல தோணும். உண்மையை சொல்ல போனா, மகாபாரத போர் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு குறிப்பிட்ட போர்க்களத்துல கர்ணனையே பின்வாங்க வச்சிருக்கான் அர்ஜுனன். கேட்க ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? இதே மாதிரி நிறைய ஆச்சரியமான விஷயங்கள் அர்ஜுனனுடைய கதையில ஒளிஞ்சிருக்கு. அப்படிப்பட்ட அர்ஜுனனுடைய முழு கதையை தெரிஞ்சுக்க இந்த பதிவை அமர உட்கார்ந்து முழுசா பாருங்க. இது தமிழ் ஃபேக்டரியின் மிஸ்டீரியஸ் மித்தாலஜிஸ் உங்கள் வழியில். பாகம் 1. யார் இந்த அர்ஜுனன்? பெண்ணை தொட்டால் மண்ணில் புதைந்து விண்ணுலகம் போவாய் அப்படின்னு ஒரு முனிவர் கிட்ட இருந்து பெரும் சாபத்தை வாங்கிக்கிறான் அஸ்தினாபுர அரசன் பாண்டு. இதனால பாண்டுவும் அவனுடைய 2 மனைவியரான குந்தியும் மாதுரியும் ஒரு துறவற வாழ்க்கையை மேற்கொண்டு கானகத்துக்கு போயிடுறாங்க. நெடுங்காலமா இவங்களுக்கு குழந்தையே இல்லை. இப்படி குழந்தை இல்லாம தினம் தினம் வருத்தப்படும் பாண்டுவை பார்த்து ஒரு நாள் குந்தி தேவி துர்வாச முனிவர்கிட்ட இருந்து தான் பெற்ற மந்திரத்தை பத்தி சொல்றாங்க. ஐயனே, நான் அரசர் சுரசேனாவுக்கு பிறந்திருந்தாலும் குந்தி நாட்டை ஆண்ட குந்தி போஜனுக்கு தத்து மகளாக அளிக்கப்பட்டேன். அதனாலே என் பெயர் குந்தியானது. நான் வளர்ந்து பருவமெய்த போது துர்வாச முனிவருக்கு சேவை செய்யும் பெரும் வாய்ப்பு நல்கியது. என் சேவையில் மகிழ்ந்த துர்வாச முனிவர் ஒரு இரகசிய மந்திரத்தை எனக்கு கற்றுக் கொடுத்தார். எந்த தேவரை நினைத்து அந்த மந்திரத்தை கூறினாலும் அந்த தேவரின் அம்சத்திலே ஒரு குழந்தை நம்மால் பெற முடியும்.
அப்படின்னு குந்தி சொல்ல உடனே மகிழ்ச்சி அடைந்த பாண்டு அந்த மந்திரத்தை பிரயோகிக்க சொல்றாரு. அதன்படியே முதல்ல குந்தி தேவி யமதர்மனை நோக்கி மந்திரத்தை சொல்ல முதல் குழந்தையா தருமன் பிறக்கிறாரு. வானில் யமதருமன் தோன்றி அவர் கையாலே அந்த குழந்தைய குந்திக்கு கொடுத்துட்டு மகிழ்வோட போயிடுறாரு. அடுத்து வாயுதேவனை நோக்கி மந்திரம் சொல்ல பீமன் பிறக்கிறான். மூன்றாவதா தான் குந்தி தேவி இந்திர தேவனை நினைச்சு அந்த மந்திரத்தை சொல்றாங்க. அடுத்த கணமே வானில் இடிமின்னல் முழங்க தேவர்களின் தலைவன் இந்திரன் தோன்றி ஒரு அற்புதமான குழந்தையை குந்தி தேவி கையில் கொடுக்கிறாரு. கொடுத்தவர் சொல்றாரு, இந்திரன் மகனான இவன் சந்திர குலத்தையே காக்க பிறந்தவன். முந்தியும் பிந்தியும் லட்சம் வீரர்கள் சூழ்ந்தாலும் அவர்களை மிச்சமின்றி அச்சமின்றி கொள்வான். கரையாத கல்வி பெறுவான், குறையாத ஆற்றல் பெறுவான், மாறாத கீர்த்தி பெறுவான், மறையாத வீரம் பெறுவான், மாசற்ற மனம் பெறுவான். என் மகன் அர்ஜுனன். இப்படி உணர்ச்சி மிக்க சொல்லிட்டு இந்திரன் மறைஞ்சு போறாரு. இந்த மாதிரி தான் ஒரு அதிசயமா அன்னைக்கு பிறப்பெடுக்கிறான் அர்ஜுனன். இந்திரனுடைய மறு அம்சமா பிறந்தவன். அர்ஜுனனுக்கு அப்புறம் பாண்டுவோட இரண்டாவது மனைவி மாதுரி அஸ்வினி குமாரர்களை மனசுல நினைச்சு அந்த மந்திரத்தை சொல்ல மாதுரிக்கு நகுலனும் சகாதேவனும் பிறக்கிறாங்க. இதுதான் அர்ஜுனனும் பஞ்ச பாண்டவர்களும் பிறப்பெடுத்த கதை. இதுக்கப்புறம் தான் கதை பொறுமையா வேகம் பிடிக்க ஆரம்பிக்குது. பாண்டவர்கள் பிறந்த கொஞ்ச நாள்லயே பாண்டுவும் இரண்டாவது மனைவியான மாதுரியும் இறந்து போறாங்க. விதவையான குந்தி தேவி அந்த கானகத்துல எது கிடைச்சாலும் அதை தன்னுடைய பிள்ளைகள் 5 பேருக்கும் பகிர்ந்து கொடுத்து ஒற்றுமையா அவங்கள வளர்த்து வந்தாங்க. அண்ணன் தம்பிகளும் ஒருத்தர் மேல ஒருத்தர் அவ்வளவு மதிப்பும் பாசமும் கொண்டிருந்தாங்க. இவங்க ஓரளவுக்கு பாலகர்களா வளர்ந்த பிறகு மீண்டும் குந்தி தேவி அஸ்தினாபுரம் திரும்புற நிர்பந்தம் ஏற்படுது. தன் மகன்களோட குந்தி தேவி அஸ்தினாபுரம் போக அங்க பாண்டவர்களை கொஞ்சம் கூட பிடிக்காம 100 பசங்க இருந்தாங்க. அவங்க தான் பாண்டவர்களுடைய பெரியப்பா பசங்க கௌரவர்கள். இந்த கௌரவர்களுக்கு இப்படி ஒரு எண்ணம் உருவாக காரணம் கௌரவர்கள்ல மூத்தவனான துரியோதனன். துரியோதனனுக்கு இப்படி ஒரு எண்ணம் வர காரணம் சகுனி மாமா. ஒரு கட்டத்துல பாண்டவர்களும் கௌரவர்களும் இணைந்து துரோணாச்சாரியார் கிட்ட குருகுல கல்வி பயில போறாங்க. போன எல்லாருமே அவங்களுக்கு பிடிச்ச ஆயுதத்தை பிரதானமா எடுத்துக்கிறாங்க. துரியோதனனும் பீமனும் கதையை எடுத்துக்கிறாங்க. தருமரோ ஈட்டியை எடுத்துக்கிறாரு. நகுலன் சகாதேவன் வாளை எடுத்துக்கிறாங்க. ஆனா இங்க அர்ஜுனன் எடுத்தது வில்லும் மம்பும். துரோணர் இவங்க எல்லாருடைய தனிப்பட்ட திறமைக்கு பரீட்சை வச்சு பார்க்கறாரு. ஆனா வந்த 105 பேர்ல துரோணாச்சாரியார வியப்புல ஆழ்த்தினது அர்ஜுனனுடைய திறமை மட்டும்தான். ஒரு முறை கிணத்துல விழுந்த ஒரு பந்தை அர்ஜுனன் கிணத்துக்குள்ள ஒரே ஒரு அம்பை விட்டு வெளியே எடுக்கிறான். இதை அவன் எப்படி செஞ்சான்னு எல்லோரும் வாயை பிளந்து பார்க்கறாங்க. அந்த தருணம் துரோணாச்சாரியார் முடிவு பண்றாரு. நேரா அர்ஜுனன் கிட்ட போய், சபாஷ் அர்ஜுனா, கதா வீரனுக்கு பலம் முக்கியம், வாள் வீரனுக்கோ வேகம் முக்கியம், ஈட்டி வீரனுக்கு துல்லியம் முக்கியம், ஆனால் வில் வீரனுக்கு இது அனைத்தும் முக்கியம். இதையும் தாண்டி இலக்கை துளைக்க மனம் ஒருநிலைப்பட வேண்டும். இவை அனைத்தும் பொருந்தியுள்ள வீரன் நீ. உன்னை மா வீரனாக்கி வில் வித்தையில் இந்த அகிலத்திலேயே யாரும் வெல்ல முடியாத சிறந்த வில்லாளனாக்குவேன். இது என் சத்தியம் அப்படின்னு துரோணாச்சாரியாரே சொல்றாரு. விளையும் பயிர் முளையிலேயே தெரியும்னு சொல்வாங்க. அந்த மாதிரி அர்ஜுனனுடைய பேராற்றலை அவனுடைய சிறிய வயதிலேயே தெரிஞ்சுக்கிறாரு துரோணர். ஆனா அர்ஜுனன் குருகுலத்துல வளரும் சமயத்துல தான் செஞ்ச சத்தியத்தை காப்பாத்துறதுக்காக ஒரு மிகப்பெரிய தவறையும் செய்யறாரு துரோணர். ஒரு வாட்டி காட்டுக்குள்ள போகும்போது அம்புகளாலேயே வாய் கட்டப்பட்ட ஒரு நாய் ஓடி வருது. இதை பார்த்து துரோணர் அதிர்ந்து போறாரு. அந்த நாய் வாயில ஒரு துளி ரத்தம் கூட கிடையாது. அது அம்புகளாலேயே கட்டப்பட்டிருக்கு. இது வில் வித்தையில சகலமும் கற்றவங்களால மட்டுமே செய்ய முடிஞ்ச விஷயம். யார் இதை பண்ணியிருப்பாங்கன்னு அந்த காட்டுக்குள்ள தேடி போறாரு.
அங்க போய் பார்த்தா தன்னால நிராகரிக்கப்பட்ட வேடுவன் ஏகலைவன் அவன் கையில வில் ஏந்தியபடி நின்னுக்கிட்டு இருந்தான். தன்னை மனசளவுல குருவா ஏற்று தன்னுடைய சிலையை வடிச்சு வச்சு அதன் முன்னாடி பயிற்சி பண்ணியே இவன் அனைத்து வில்வித்தைகளையும் கத்துக்கிட்டான்னு புரிஞ்சுக்கிறாரு துரோணர். தன்னை தேடி வந்த குருவை பார்த்து அவர் பாதங்கள்ல விழுந்து வணங்குறான் ஏகலைவன். உடனே அவனை எழுப்பிய துரோணர் குரு தட்சணையா அவன் கட்ட விரலை கேட்கிறாரு. அடுத்த கணம் ஏகலைவனும் அவனுடைய வலது கட்டை விரலை ரத்தம் சொட்ட சொட்ட வெட்டி அவருடைய கையில போடுறான். அவன் விரலை வாங்கிக்கிட்டு துரோணரும் திரும்ப வந்துடுறாரு. வில் வீரனுக்கு கட்டை விரல் தான் பிரதானம். இதுக்கப்புறம் ஏகலைவனால வில் ஏந்த முடியாது. இனி அர்ஜுனனுக்கு நிகரான வீரன் யாரும் இருக்க மாட்டாங்கன்னு தான் துரோணர் இப்படி ஒரு செயலை செய்கிறார். தன்னுடைய சத்தியத்துக்காக துரோணர் ஏகலைவனுடைய கட்டை விரலை தட்சணையா பெற்றது அர்ஜுனனுக்கு வருத்தத்தை தான் அளிச்சது. தன்னுடைய திறன் மேல துரோணருக்கு அவநம்பிக்கை ஏற்பட்டுச்சோன்னு நினைச்ச அர்ஜுனன் மேலும் கடுமையா பயிற்சி பண்ண ஆரம்பிக்கிறான். துரோணர் மற்ற மாணவர்களை விட அர்ஜுனனுக்கே முக்கியத்துவம் அளித்து கலைகளை கற்றுக் கொடுக்கிறாரு. இது மற்ற மாணவர்கள் கிட்ட ஒரு ஏற்றத்தாழ்வை ஏற்படுத்துது. இதனால அதிருப்தி அடைந்த மாணவர்கள் எல்லோரும் துரோணர் கிட்ட போய் முறையிட உடனே துரோணர் எல்லா மாணவர்களையும் ஒரு மரத்துக்கிட்ட அழைச்சிட்டு போறாரு. அந்த மரத்துக்கு மேல கட்டையால செய்யப்பட்ட ஒரு குருவி இருந்துச்சு. எல்லார் கையிலையும் வில்லம்ப கொடுத்து ஒருத்தருக்கு பின் ஒருத்தரா கூப்பிட்டு அந்த பறவைய குறி வைக்க சொல்றாரு. அவங்க சரியா குறி வைக்கும் போது உனக்கு அங்க என்ன தெரியுதுன்னு துரோணர் கேட்கிறாரு. முதல்ல வந்தவன் எனக்கு பறவை தெரியுதுன்னு சொன்னான். உடனே அவனை பின்னாடி போக சொல்லிடுறாரு. அடுத்து இன்னொருத்தன் வரான். அவன்கிட்டையும் இதே கேள்வியை கேட்கிறாரு. அவனும் அதே பதில சொல்ல அவனையும் பின்னாடி அனுப்பிடுறாரு. இப்படி எல்லாருமே குறி வைக்கும் போது பறவை தான் தெரியுதுன்னு சொல்ல எல்லாரையும் பின்னாடி அனுப்பிடுறாரு. கடைசியா அர்ஜுனன் வந்து நிக்கிறான். இப்போ குறி வச்சு நிக்கிற அர்ஜுனன் கிட்ட துரோணர் கேட்கிறாரு, அர்ஜுனா உனக்கு என்ன தெரிகிறது? அப்போ அர்ஜுனன் கண்ணிமைக்காம சொல்றான், பறவையின் கண் தெரிகிறது குருதேவா. மறுபடியும் துரோணர் மற்ற மாணவர்களை பார்த்து புன்னகைத்தபடியே அர்ஜுனன் கிட்ட கேட்கிறாரு, மீண்டும் சொல். ஆம் குருதேவா, அந்த கருமை நிற கண்கள் மட்டும் தான் தெரிகிறது. உடனே சட்டுன்னு துரோணர் சொல்றாரு, விடு அம்பை. அடுத்த கணமே அர்ஜுனன் கையில அம்பு இல்லை. அது எப்பயோ விர்ருன்னு பாஞ்சு பறவையுடைய கண்களை தொலைச்சு நின்னுக்கிட்டு இருந்துச்சு. இதை பார்த்த பின்னாடி யாருக்குமே அங்க பேச வாயில்லை. அங்க கண்ணிமைக்கும் அந்த காலவெளிக்கு இடையிலேயே காற்றை விட வேகமாக அம்பை செலுத்தியிருந்தான் அர்ஜுனன். இதன் பிறகுதான் பாண்டவர்கள்ல மற்ற சகோதரர்களை விட அர்ஜுனன் ஆபத்தானவன்னு புரிஞ்சுக்கிறான் துரியோதனன். இதன் பின் காலம் வேகமா உருண்டோட துரோணர் கிட்ட கௌரவர்களும் பாண்டவர்களும் குருகுல கல்வியை பயின்று முடிக்கிறாங்க. அர்ஜுனன் முதற்கொண்டு எல்லோரும் வாலிப பருவத்தை அடைஞ்சிருந்தாங்க. அந்த தருணத்துல தான் தன்னுடைய குரு தட்சணைய தன் மாணவர்கள் கிட்ட கேட்கிறாரு துரோணர். சீடர்களே, நெடுங்காலம் முன் நான் பெற்ற பிள்ளைக்கு பால் கூட வாங்க கதியில்லாமல் கிடந்தேன். பழைய நண்பன் பாஞ்சால நாட்டு அரசன் துருபதனிடம் ஒரு பால் மாடு கேட்டு யாசகம் சென்றேன். ஆனால் நான் நாட்டில் பங்கு கேட்டு வந்திருப்பதாக கருதி என்னை யாரென்றே தெரியாது என கூறி துரத்தி விட்டான் அந்த துருபதன். அன்று அவன் தவறாக நினைத்தது இன்று எனக்கு சரியாக கிடைக்க வேண்டும். என் மகன் அஸ்வத்தாமன் பாஞ்சால தேசத்தின் மணிமுடி சூட வேண்டும். பாஞ்சாலத்தை வென்று கொடுப்பதே எனக்கு நீங்கள் கொடுக்கும் குருதட்சணை அப்படின்னு துரோணர் சொல்ல உடனே கௌரவர்களும் பாண்டவர்களும் பெரும் படையை திரட்டிக்கிட்டு பாஞ்சால தேசத்தை நோக்கி போறாங்க. முதல்ல கௌரவர்கள் முயற்சி பண்றாங்க. ஆனா துருபதன் வில்லாற்றல் கிட்ட தோத்து போறாங்க. அடுத்து பாண்டவர்கள் களமிறங்குறாங்க. அந்த தருணத்துல பாண்டவர்களை எதிர்த்து துருபதனால ஒரு அடி கூட நகர முடியல. காரணம், அவனுக்கு முன்னாடி வில்லேந்தி நின்றது அர்ஜுனன்.
அக்னி அஸ்திரத்துல துவங்கி பிரம்மாஸ்திரம் வரைக்கும் கற்றறிந்திருந்த அர்ஜுனன் முன்னாடி தோற்று போகுது துருபதனின் சேனை. துருபதன் ஒன்னும் சாதாரண வீரன் கிடையாது. துருபதனும் துரோணாச்சாரியாரும் பரத்வாஜ முனிவர்கிட்டயே ஒன்னா குருகுல கல்வி பயின்றவங்க. தன்னுடைய குருவுக்கு நிகரா போர்க்கலைகள் அறிஞ்ச துருபதனையே அன்னைக்கு வென்று காட்டியிருந்தான் அர்ஜுனன். இதுதான் அர்ஜுனன் செய்த முதல் போர்க்களம். இதன் பிறகு பாஞ்சால நாட்டை பாதியா பிரிச்சு ஒரு பாதிய துருபதனுக்கு கொடுத்துட்டு மறு பாதிக்கு அஸ்வத்தாமனை அரசனாக்குறாரு துரோணர். இப்படி கற்றுக் கொடுத்த குருவுடைய மானம் காத்த சிறந்த சீடன் தான் அர்ஜுனன். இந்த மாதிரி பேராற்றல் பெற்றிருந்த அர்ஜுனன் கிட்ட ஒரு முறை கடவுளே வந்து உதவி கேட்கிறாரு. வேற யாரும் இல்ல, அர்ஜுனனுடைய தந்தையான இந்திரன் தான். மகாபாரதத்துல நிவாத கவச காலகேய சர்க்கம்னு ஒரு பகுதி இருக்கு. கதையுடைய இந்த பகுதியில என்ன நடக்கும்னா, நிவாத கவச காலகேயர்கள் என்னும் வேற்று கிரக வாசிகள் தேவலோகத்துக்குள்ள புகுந்து கூட்டம் கூட்டமா கும்மாலம் அடிப்பாங்க. இவங்க தொல்லை தேவலோகத்துல உச்சத்தை அடையுது. ஆனா தேவர்களால இவங்கள ஒண்ணுமே பண்ண முடியல. காரணம் இவங்களுடைய உடல். இந்த காலகேயர்களுடைய உடல் ரப்பர் மாதிரி தொலன்னு இருக்கும். இதுல எந்த ஆயுதம் பட்டாலும் அது பந்து மாதிரி திரும்ப வந்து விழுமே தவிர இவங்க உடலை துளைக்காது. இதனால தேவர்களுடைய தலைவன் இந்திரனாலேயே இவர்களை ஒன்னும் பண்ண முடியல. அப்பதான் இவர்களை அழிக்கிறதுக்காக இந்திரன் பூமிக்கு வந்து அர்ஜுனனை அந்த காலகேயர்களுடைய கிரகத்துக்கு கூட்டிட்டு போறாரு. நினைச்சு பாருங்க, அப்போ எந்த அளவுக்கு அர்ஜுனனுடைய ஆற்றல் மேல நம்பிக்கை இருந்திருந்தா கடவுளான இந்திரனே வந்து அர்ஜுனனை கூட்டிட்டு போயிருப்பாரு. ஆயினும் இங்க பயன்பட்டது அர்ஜுனனுடைய ஆற்றலை விட அவனுடைய அறிவுத்திறன் தான். காலகேயர்களுடைய கிரகத்துக்குள்ள இறங்கிய அர்ஜுனனை அந்த காலகேயர்கள் மொத்தமா சூழ்ந்துக்கிறாங்க. அர்ஜுனன் என்னென்னமோ அம்புகளை வெட்டு பார்க்கறான். ஆனா எதுவுமே இந்த காலகேயர்களுடைய உடலை துளைக்கல. சட்டுன்னு என்னமோ யோசிச்ச அர்ஜுனன் திரும்பி பார்க்காம ஓட்டம் பிடிக்கிறான். அர்ஜுனன் பயந்து ஓடுறதா நினைச்சிட்டு அந்த காலகேயர்கள் எல்லோரும் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க சிரிக்கும் போதுதான் ஒரு விஷயத்த அர்ஜுனன் கூர்ந்து கவனிக்கிறான். சிரிக்கும்போது அவங்களுடைய தலை தசைகள் மட்டும் இறுகி திடமாகுது. இதுதான் சமயம்னு உணர்ந்த அர்ஜுனன் அடுத்த கணம் சட்டுன்னு திரும்பி ஒரே ஒரு அம்பை தான் விடுறான். அந்த அம்பு மொத்த காலகேயர்களுடைய தலைகளையும் ஒரே நேரத்துல சுக்கு நூறாக்குது. அர்ஜுனன் ஒரே அம்புல ஒரு மரத்துல இருக்கிற மொத்த இலைகளையும் துளைக்கும் சூட்சமம் அறிந்தவன். அவனுக்கு இதெல்லாம் சர்வ சாதாரணம். இந்த சம்பவம் ஆற்றல் கொண்டு மட்டுமில்லை, சமயோஜித புக்தியிலும் அறிவிலும் அர்ஜுனன் சிறந்தவன்னு தான் சொல்லுது. காலகேயர்களை அழிச்சதுக்கு அப்புறம் அர்ஜுனன் தேவலோகத்துக்குள்ள வரான். அந்த தருணம் தேவலோகத்துல இருந்த ஊர்வசி அர்ஜுனனுடைய அழகிய மன்மதனை ஒத்த தோற்றத்தையும் ஆண்மையையும் கண்டு அவன் மேல தீரா ஆசை கொண்டு தன்னோடவே இருக்கும்படி கேட்கிறான். அதற்கு அர்ஜுனன் மறுக்கிறான். ஒரு வகையில நீங்க எனக்கு தாய் மாதிரி, இந்த மாதிரி என்கிட்ட தவறா நடந்துக்காதீங்கன்னு அர்ஜுனன் சொல்ல கோபம் கொண்ட அந்த தேவலோக கன்னிகை ஊர்வசி, என்னை நிராகரித்த நீ ஆணாகவும் இல்லாமல் பெண்ணாகவும் இல்லாமல் அழியாக போ அப்படின்னு சாபம் கொடுத்துடுறாங்க. உடனே அங்க வந்த இந்திரன் ஊர்வசிய கடிந்து கொண்டு அவள் கொடுத்த சாபத்தையே வரமா மாத்துறாரு. அர்ஜுனா, நீ எப்போது விரும்புகிறாயோ அப்போதெல்லாம் இப்படி அர்த்த நாரியாக உருவெடுக்கும் வரத்தை உனக்கு அளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சாபத்தையே வரமா மாத்துறாரு. இப்படி உருவம் மாற்றிக்கொள்ளும் சக்தியும் நிவாத கவச காலகேய சர்க்கத்துல தான் அர்ஜுனனுக்கு கிடைக்குது. இதன் பிறகுதான் அரக்கு மாளிகையில வச்சு பாண்டவர்களை அழிக்க திட்டமின்றான் துரியோதனன். எப்படியோ துரியோதனனுடைய சதி திட்டத்துல இருந்து தப்பிச்ச பாண்டவர்கள் தன் தாய் குந்தியோட விருப்பத்துக்கிணங்க காட்டுல மறைஞ்சு வாழ முடிவெடுக்கிறாங்க. அந்தனர் போல வேடமணிந்த பாண்டவர்கள் தினமும் ஊருக்குள்ள போய் கிடைச்ச வேலைகளை செஞ்சு உணவு கொண்டு வருவாங்க. இல்லைனா காட்டுல கிடைக்கிற உணவு பொருட்களை கொண்டு வருவாங்க. கொண்டு வர்றது எதுவாக இருந்தாலும் 5 பேருக்கும் சமமா பிரிச்சு கொடுப்பாங்க குந்தி. இப்படியே நாட்கள் போய்கிட்டு இருக்க ஒரு நாள் அர்ஜுனன் முன்பே வீழ்த்தி இருந்த துருபதன் தன் மகள் பாஞ்சாலிக்கு சுயம்வரம் வச்சிருந்தான்.
அந்த சுயம்வரத்துக்கு துரியோதனன், கர்ணன் முதல் கொண்டு சுற்றியிருந்த எல்லா நாட்டு அரசர்களும் இளவரசர்களும் போயிருந்தாங்க. அந்த சுயம்வரத்துடைய போட்டி என்னன்னா, அரண்மனையுடைய மையத்துல ஒரு நீர் நிரம்பிய பாத்திரம் வைக்கப்பட்டிருக்கும். அந்த பாத்திரத்துக்கு நேர் உச்சியில ஒரு மீன் அச்சில பொருத்தப்பட்டு சுத்திக்கிட்டு இருக்கும். அப்படி சுத்திக்கிட்டு இருக்கிற மீனை கீழே இருக்கிற தண்ணியில பார்த்தே மேல குறி வச்சு அடிக்கணும். இதை சரியா செய்யும் வீரனுக்கு மட்டும்தான் பாஞ்சாலி எனும் பேரழகியை திருமணம் செய்யும் வாய்ப்பு கிடைக்கும். இந்த போட்டியில அந்தனர் வேடத்துல போய் கலந்துக்கிட்ட அர்ஜுனன் யாராலையும் தூக்க முடியாத அந்த வில்ல சர்வ சாதாரணமா தூக்கி ஒரு கணம் நீரில் பார்த்தவன் அடுத்த கணம் கண்ணை மூடியே அம்ப விட்டு மீனுடைய கண்ணை தொலைக்கிறான். அர்ஜுனன் காரிருள்ள சில மணித்துளிகள்ல வெளிச்சம் வந்து போனாலும் அந்த ஒளி வரும் திசையை நோக்கி அம்பெய்யக்கூடியவன். அவனுக்கு இது ஒரு விஷயமே இல்லை. அடுத்த கணம் பாஞ்சாலிய தன்னோட அழைச்சிக்கிட்டு தன் அம்மா கிட்ட காட்டுறதுக்காக காட்டுக்குள்ள போறா அர்ஜுனன். அங்க குடிசைக்குள்ள தியானத்துல இருந்தாங்க குந்தி தேவி. வெளியே இருந்த அர்ஜுனனும், தாயே என்ன கொண்டு வந்திருக்கிறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்ல, அதுக்கு உள்ள இருந்துகிட்டே குந்தி தேவி, எதுவாயினும் ஐவர்களும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. வெளியே இருந்த பாண்டவர்களுக்கோ தூக்கி வாரி போடுது. இருந்தும் தாய் சொல்லே அவங்களுக்கு வேதம். ஐவரும் பாஞ்சாலிய மணக்கிறாங்க. என்னதான் வருடத்துக்கு ஒரு முறை தீயில் இறங்கி தன் கற்ப பாஞ்சாலி புதுப்பிச்சு அடுத்த கணவனோடு வாழ்ந்தாலும் அவளுக்கு அர்ஜுனன் மேல மட்டும் கொஞ்சம் அதிகமான காதல் இருந்துச்சுன்னே சொல்லலாம். இதுக்கப்புறம் தான் சுவாரஸ்யமான பகுதி, அர்ஜுனன் காண்டீப தனுசை பெற்ற கதை. பாஞ்சாலிய திருமணம் பண்ண பிறகு சில காலங்கள் வனத்திலேயே வாழ்ந்த பாண்டவர்கள் கிருஷ்ணருடைய ஆலோசனையை கேட்டு மீண்டும் ஹஸ்தினாபுரம் போறாங்க. முறைப்படி பாண்டுவுக்கு அப்புறம் முடிசூடப்பட வேண்டிய தருமனுக்கு ராஜ்யத்தை ஒப்படைக்கும்படி கேட்கிறாங்க. ஆனா இதுக்கு துரியோதனனும் அவனுடைய கண் தெரியாத தந்தை திருதராஷ்டிரனும் ஒத்துக்கல. சகுனியோட திட்டப்படி முழு ராஜ்யத்தையும் தர முடியாது, வேணும்னா ராஜ்யத்தின் ஒரு பகுதியா இருக்கிற காண்டவ வனத்தை எடுத்துக்கோங்கன்னு சொல்லி ஒன்னுத்துக்கும் உதவாத காண்டவ வனத்தை முழுக்க முழுக்க சர்ப்பங்கள் வாழும் அந்த விஷக்காட்டை அவங்களுக்கு கொடுத்து அனுப்பிடுறாங்க. அர்ஜுனன் மட்டுமே போய் அந்த விஷக்காட்டை சமநிலமா மாத்திட்டு வரேன்னு கிளம்புறான். அவன் எவ்வளவுதான் அம்பு விட்டாலும் காண்டவ வனத்தை அவனால பெரிதா சேதப்படுத்த முடியல. அப்பதான் அங்க வந்த அக்னி தேவர், நெடுங்காலமா ஒரு முனிவர் அக்னியாகம் செய்ததால தனக்கு பயங்கரமா பசிக்கிறதாகவும் தன்னுடைய பசிக்கு உணவா இந்த மொத்த காண்டவ வனத்தையே தரும்படி கேட்கிறாரு. அப்படியே தருகிறேன், ஆனால் அதற்கு பல காலம் ஆகும் போல். என் சக்தி கொண்டு இதுவரை சிறிய பகுதியை தான் தீக்கிரையாக்கியிருக்கிறேன் அப்படின்னு அர்ஜுனன் சொல்ல, உடனே அக்னி தேவன் நெடுங்காலமா வருண பகவான் பாதுகாத்து வந்த காண்டீப தனுச அர்ஜுனன் கிட்ட கொடுக்கிறாரு. அர்ஜுனா, இது பிரம்மதேவன் கையால் சொர்க்கத்தில் உள்ள காண்டி மரத்தால் உருவாக்கப்பட்டது. பனைமரம் அளவு உயரம் உள்ள இந்த தனுசுக்கு தங்க கவசம் உள்ளது. இந்த ஒரு தனுசு லட்சம் ஆயுதங்களின் சக்தியை வெளிப்படுத்தும் திறன் பெற்றது. இனி உன்வசமாகும் இந்த காண்டீபம். முதலில் 1000 வருடங்கள் பிரம்மதேவனிடம் இருந்தது. பின் 503 வருடங்கள் பிரஜாபதியிடம், அதன் பின் 85 வருடங்கள் உன் தந்தை இந்திரனிடம், அதன் பின் சந்திரனிடம் 500 வருடங்கள், கடைசியாக வருணனிடம் 100 வருடங்கள் இருந்தது. இப்போது இது உன் பொறுப்பு. இதன் மேன்மை அறிந்து இதனை பாதுகாப்பாயாக. மேலும் காண்டீபத்தை சுமக்கும் திறன் பெற்றது என்னுடைய அக்னிரதம், அதையும் உனக்களிக்கிறேன் அப்படின்னு சொல்லி காண்டீபத்தையும் அக்னி ரதத்தையும் அர்ஜுனனுக்கு கொடுக்கிறாரு. காண்டீபத்தை பெற்றுக்கொண்ட அர்ஜுனன் சில வினாடிகள்லேயே மொத்த காண்டவ வனத்தையும் தீக்கிரையாக்கி அக்னி தேவனுடைய பசிய போக்குறான். அந்த மொத்த காண்டவ வனமும் சமதளமாகுது. ஆனா அந்த காடு அழியும் போது அதுக்குள்ள கோடான கோடி சர்ப்பங்கள் மடிந்து போனதுனால அர்ஜுனனுக்கு நாகதோஷம் ஏற்படுது. இதன் பிறகுதான் தேவ சிற்பி விஸ்வகர்மாவை வச்சு அங்க இந்திரபிரஸ்தம்னு பெரும் ராஜ்யத்தை பாண்டவர்கள் கட்டமைக்கிறாங்க. இப்படி பாண்டவர்கள் எதிர்கொள்ளும் பெரும் பிரச்சனைகளை எல்லாம் தன் கணை கொண்டு தகர்த்தவன் தான் அர்ஜுனன். இதனாலேயே சாபத்தையும் பெற்றவன்.
இதுக்கப்புறம் வருவது அர்ஜுனனின் 12 வருட தீர்த்த யாத்திரை சர்க்கம். பாண்டவர்களுக்குள்ள ஒரு தர்ம ஒப்பந்தம் இருந்துச்சு. பாஞ்சாலி வருடத்திற்கு ஒரு முறை ஒரு பாண்டவனோட வாழ்க்கை நடத்துவா. அப்படி பாஞ்சாலி வேறு சகோதரனுடன் வாழ்க்கை நடத்தும் போது மற்றவர்கள் அந்த அறைக்குள்ள போகக்கூடாது. அப்படி போயிட்டா 12 வருடங்கள் அந்த பாவத்தை கழுவ அரச போகங்கள் எல்லாத்தையும் துறந்து தீர்த்த யாத்திரைக்கு போகணும். உலகத்தில் இருக்கிற எல்லா புனித தலங்களையும் சுற்றி வரணும். ஆனா அர்ஜுனன் தருமனும் பாஞ்சாலியும் தனி அறையில இருக்கும்போது உள்ள நுழைஞ்சிடுறான். இதனால ஏற்படக்கூடிய விளைவுகளை பற்றி அர்ஜுனனுக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் அர்ஜுனன் ஏன் போனான்னா அந்த அறைக்குள்ளதான் அர்ஜுனனுடைய காண்டீபம் இருந்துச்சு. ஒரு இக்கட்டான சூழ்நிலையில காண்டீபம் அவனுக்கு தேவையா இருந்ததால வேற வழி இல்லாம தான் உள்ள நுழைஞ்சான் அர்ஜுனன். இதோடைய பலன் 12 ஆண்டுகள் தீர்த்த யாத்திரை. இந்த தீர்த்த யாத்திரையில பல ஊர்களுக்கு போய் பல புண்ணிய தலங்களை தரிசிக்கிறான் அர்ஜுனன். அவனுக்குள்ள வீரம் மட்டுமில்ல, ஞானமும் பெருக இந்த தீர்த்த யாத்திரை மிகவும் பயனுள்ளதா இருந்துச்சு. ஒரு நாள் கங்கை கரையில நீராடிக்கிட்டு இருக்கும் போது சட்டுன்னு மயங்கி போறான் அர்ஜுனன். கண் விழிச்சு பார்க்கும்போது அவன் பாதாள லோகத்துல இருந்தான். பார்ப்பவர்கள் பொறாமை கொள்ளும் அழகு கொண்ட நாக கன்னிகை, அவளுடைய பெயர் உலுப்பி. கங்கை கரையில அர்ஜுனனை பார்த்த உடனே உலுப்பிக்கு காதல் உண்டாகுது. அடுத்த கணமே நீருக்குள்ள அவனை மயங்க வச்சு பாதாள லோகத்துக்கு இழுத்துட்டு போயிடுறா உலுப்பி. உலுப்பியுடைய காதலை புரிஞ்சுக்கிட்ட அர்ஜுனன் அவளை காந்தர்வ திருமணம் செய்கிறான். அங்கேயே அவளோட இணைந்து ஓர் இரவு தங்குறான். விடியும் போது அவங்களுக்கு அரவான் என்னும் மகன் பிறக்கிறான். மீண்டும் அர்ஜுனனை கரைக்கு கொண்டு வந்து விட்ட உலுப்பி, இனிமே நீருக்குள்ள உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது, ஜலஜீவன்கள் அனைத்தும் உங்களின் அடிமையாகும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. இதன் பிறகு அர்ஜுனன் பல இடங்களுக்கு பயணம் செஞ்சு மணிப்பூருக்கு வரான். அந்த நாட்டு அரசன் மகள் சித்ராங்கதையை திருமணம் செய்கிறான். சித்ராங்கதைக்கு பிறக்கும் மகன்தான் பப்ருவாகனன். இதன் பிறகு தீர்த்த யாத்திரையுடைய கடைசி கட்டத்துல தான் கிருஷ்ணருடைய ஆலோசனைப்படி துவாரகைக்கு வந்து அவருடைய தங்கை சுபத்திரைய திருமணம் செய்கிறான் அர்ஜுனன். இந்த இடத்துல சுபத்திரைக்கும் அர்ஜுனனுக்கும் பிறப்பெடுக்கிற மகன் தான் அபிமன்யு. இப்படி 12 வருடங்கள் அபார ஞானத்தை சம்பாதிச்சு அழகான மனைவியரையும் மகன்களையும் சம்பாதிச்சு மீண்டும் இந்திரபிரஸ்தம் திரும்புறான் அர்ஜுனன். இதுக்கப்புறம் அர்ஜுனனுடைய தரமான சம்பவம் விராட பருவத்துல தான் நடக்குது. துரியோதனன் கிட்ட சூதாட்டத்துல தோர்த்த தர்மர் நாடு இழந்து தன் தம்பிமார்களை சூதாட்டத்துல இழந்து கடைசியா பாஞ்சாலிய பந்தயமா வைக்கிறான். அப்போ தருமன் மேல கடும் கோபம் கொண்ட பீமன் அண்ணன்னு கூட பார்க்காம கோபத்துல தருமனுடைய கைகளை நெருப்புல பொசுக்கிறன்னு வார்த்தைகளை உதிர்க்கிறான். அப்போ பீமனை தடுத்த அர்ஜுனன் சொல்றான், என்ன வார்த்தை சொன்னாய் பீமா, யாவர் முன்னே சொன்னாய்? திரிலோக நாயகனாம் நம் அண்ணன் தருமனிடம் சினம் கொள்ளல் முறையோ? நன்றாக நினைவில் வைத்துக்கொள், வாழ்க்கை நெறி இதுதான். தருமத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், ஆனால் இறுதியில் தருமமே வெல்லும் எனும் மருமத்தை நம்மாலே இவ்வுலகம் கற்கும். இன்று கட்டுண்டோம், பொறுத்திருப்போம், காலம் மாறும், தருமத்தை என் தனுசு வெல்ல காண்போம் அப்படின்னு சொல்லி அவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையிலும் சகோதர பக்தியிலும் தன் வீரத்திலும் துளியும் தளர்வு கொள்ளாதவன் தான் அர்ஜுனன். கடைசியா எல்லாம் இழந்த பாண்டவர்கள் 12 ஆண்டுகள் வனவாசமும் 13வது ஆண்டு அஞ்ஞாத வாசமும் இருக்க நேர்ந்தது. அஞ்ஞாத வாசம்னா மாறு வேடம் தரித்து உண்மை நிலை மறைத்து வாழ்வது. இந்த 13வது ஆண்டு பாண்டவர்கள் அனைவரும் விராட நாட்டு அரசனுடைய அரண்மனையில மாறு வேடம் அணிந்து வேலைக்காரங்களா சேர்ந்துக்கிறாங்க. இந்த அஞ்ஞாத வாசத்துல மட்டும் துரியோதனன் இவங்களை கண்டுபிடிச்சிட்டா மறுபடியும் 12 ஆண்டுகள் பாண்டவர்கள் வனவாசம் இருக்கணும். இதனால பாண்டவர்கள் ரொம்ப உஷாரா இருந்தாங்க.
அர்ஜுனன் முன்னொரு முறை தேவேந்திரன் கொடுத்த வரத்தை பயன்படுத்தி ஆடல் நாயகியாக உருமாறி விராட மன்னனுடைய மகளுக்கு நாட்டியம் சொல்லித்தரும் ஆசிரியையாக சேர்ந்துக்கிறான். தன்னை பிரஹன்னலை அப்படிங்கிற பெயர்ல அறிமுகமும் செஞ்சுக்கிறான். சரியா அந்த அஞ்ஞாதவாசம் முடியும் தருவாயில எப்படியோ மோப்பம் பிடித்த துரியோதனன் விராட நாடு மேல போர் தொடுத்து வந்துடுறான். அந்த சமயம் விராட அரசனும் வேற நாட்டில் இருந்தான். தங்களுடைய உண்மையான ரூபம் வெளிப்பட்டா கூட பரவாயில்லை, தங்களுக்கு அடைக்கலம் கொடுத்த விராட நாட்டை காப்பாற்றணும்னு முடிவெடுத்த அர்ஜுனன் பிரஹன்னலையாவே விராட இளவரசனுடைய தேரோட்டியா போய் தனி ஒருத்தனா நின்று அந்த போர்க்களத்துல கர்ணன், துரியோதனன், பீஷ்மர் மற்றும் வந்திருந்த லட்சக்கணக்கான படை வீரர்கள் எல்லோரையும் மண்ணை கவ்வ வச்சு திரும்ப போக வைக்கிறான். இங்கு குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, மகாபாரத போர்க்களத்துக்கு முன்னாடியே இந்த மாபெரும் வீரர்களை அர்ஜுனன் ஏற்கனவே தோக்கடிச்சிட்டான். ஒரு வழியா மாறுவேட வாழ்க்கையும் வெற்றிகரமா முடிச்ச பாண்டவர்கள் அஸ்தினாபுரம் போய் நாட்டை திரும்ப கேட்க துரியோதனன் ஒரு காலடி நிலம் கூட தர முடியாது, போங்கடான்னு சொல்லிடுறான். அடுத்து என்ன, தருமத்தை நிலைநாட்ட மகாபாரத போர் தானே. இந்த போருக்கு அர்ஜுனன் கிட்ட கிருஷ்ணர் சொல்றாரு, பார்த்தா இவ்வுலகில் எத்தனையோ சக்தி வாய்ந்த அஸ்திரங்கள் இருக்கிறது, அவைகளை கட்டுப்படுத்த திறமை ஒன்றே போதும். ஆனால் ஒரே ஒரு அஸ்திரத்தை பயன்படுத்த மட்டுமே ஞானம் அவசியம். அது ஈசனின் சொந்த அஸ்திரமான பாசுபதாஸ்திரம். இதை ஈசன் மீது தவமிருந்து நீ பெற வேண்டும். இதை நல்லோர் மேல் பயன்படுத்த இயலாது, ஆனால் தீயோர் மேல் எய்தால் அவன் தீய எண்ணங்களை விட 10 மடங்கு பலம் கொண்டு அவனை இந்த அஸ்திரம் வேறறுக்கும் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்ல, அர்ஜுனனும் காட்டுக்கு போய் ஈசனை நோக்கி மிக கடுமையான தவம் இருக்கிறான். இவன் தவத்தை கலைக்க துரியோதனன் என்னென்னமோ முயற்சிகளை செய்கிறான். ஆனா எதுவுமே அவனுக்கு பலன் கொடுக்கல. கடைசியா மூகாசூரன் எனும் அசுரனை காட்டு பன்னி வடிவில் ஏவி விடுறான் துரியோதனன். அந்த பன்றி போய் எப்படியோ அர்ஜுனன் தவத்தை கலைச்சிடுது. இதனால் கடும் சினம் கொண்டு எழுந்த அர்ஜுனன் பன்றியை கொல்றதுக்காக காண்டிபத்தை சுழட்டுறான். காண்டிபத்தில் இருந்து புறப்பட்ட அம்பு அடுத்த நொடியே பன்றியை கொன்னு வீழ்த்துது. இறந்து போன பன்றியை கிட்ட போய் பார்த்தா அதுல 2 அம்புகள் இருந்துச்சு. அர்ஜுனனுக்கு ஆச்சரியம், அவன் விட்டதோ ஒரு அம்பு, இங்க எப்படி 2 அம்பு இருக்குன்னு அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே புதருக்குள்ள இருந்து ஒரு வேடன் வெளியே வந்து, நான் தான் பன்னியை கொன்னேன்னு அர்ஜுனன் கிட்ட வம்பு சண்டைக்கு வரான். ஏற்கனவே கோபத்துல இருந்த அர்ஜுனன் அனாவசியமா சண்டைக்கு வந்த இவனை எவ்வளவோ தடுத்து பார்த்தான். ஆனா வேடுவன் ஏட்டிக்கு போட்டியா வம்பிழுக்கவே கோபம் கொண்டு அர்ஜுனன் அவனை அடிக்க போறான். இங்க பெரிய ஆச்சரியம் என்னன்னா, சாதாரண வேடுவனான அவனை அர்ஜுனனால ஒரு துளி கூட நகர்த்த முடியல. கடைசியில அந்த வேடுவன் அர்ஜுனனோட கட்டி தழுவி உருண்டு அவன் மேல ஏறி உக்காந்து பயங்கரமா சிரிக்கிறான். இப்பதான் அர்ஜுனனுக்கு வந்திருப்பது வேடுவன் கிடையாது, அந்த ஆதி சிவன்னு புரியுது. உடனே எழுந்த அர்ஜுனன் மன்னிப்பு வேண்டி பரமனுடைய பாதங்கள்ல விழுந்து வணங்குறான். நிமிர்ந்து பார்த்த அர்ஜுனனுக்கு அங்கே நந்தி வாகனனாக ஈசன் காட்சி கொடுத்தார். அர்ஜுனா, பசுபதாஸ்திரம் ஞானத்தின் வடிவம். இதை வைத்துக்கொள்ள உனக்கு ஆற்றல் இருக்கிறதா என சோதிக்கவே யாம் வந்தோம். உன் தவமும் ஆற்றலும் எம்மை பரவசப்படுத்தியது. இனி பசுபதாஸ்திரம் உன் வசம். இப்படியா சொல்லிட்டு ஈசன் போயிடுறாரு. இந்த பக்கம் துரியோதனனுக்கோ அர்ஜுனன் ஈசன் கிட்ட இருந்து பெற்ற பசுபதாஸ்திரத்தை எண்ணி சற்று கலக்கம் ஏற்பட்டுச்சுன்னே சொல்லலாம். காரணம், அவன் பக்கம் இருந்த எந்த மாவீரர் கிட்டையும் பசுபதாஸ்திரம் இல்லை. இருந்தும் கர்ணனுடைய வில்லாற்றலை மட்டுமே நம்பி போரை துவங்குறான் துரியோதனன். முதல் நாள் போருக்கு முன்னாடி உலுப்பிக்கும் அர்ஜுனனுக்கும் பிறந்த மகன் அரவான் களப்பலியாக்கப்படுகிறான். போர் துவங்கிறதுக்கு முன்னாடியே அர்ஜுனனுக்கு முதல் இழப்பு ஏற்படுது. இருந்தும் தர்மத்தை நிலைநாட்டும் பயணத்துல இறுகிய மனதோடு அதை கடந்து போகிறான் அர்ஜுனன்.
அதன் பிறகு என்ன, கோடிக்கணக்கான வீரர்கள் கலந்து கொண்ட அந்த மகாபாரத போர்க்களத்தில் அர்ஜுனனுடைய தேர் கடந்து போன பாதையெல்லாம் மானிடருடைய இரத்தம் ஆராய் ஓடிக்கொண்டிருந்தது. கௌரவ படகில இருந்த துரோணர், அஸ்வத்தாமன், கர்ணன், பீஷ்மர், துரியோதனன் இப்படி எல்லாருடைய குறியும் அர்ஜுனன் மேலதான் இருந்துச்சு. அர்ஜுனனை கொன்னுட்டா சுலபமா பாண்டவர்கள் படைய நிர்மூலமாக்கிடலாம். பாண்டவர்களுக்கு அசைக்க முடியாத அரணாக இருந்தவன் அர்ஜுனன். இவன் காண்டீபம் உயரும் போதெல்லாம் வீழ்ந்தது கயவர்களின் தலை. மாண்டவர் நெஞ்சிலெல்லாம் குருதியில் நனைந்தது இவன் மரணக்கனை. மீண்டவர் யாவரும் அஞ்சி ஓடினாரே, அடுத்த நாள் காணவில்லை. தோல்வியே காணாத வீரர்களும் தோய்ந்து போனார்களே, அது இவன் வீரக்கலை. பாகம் 2. போர்க்களத்தில் அர்ஜுனன். போர்க்களம் அனைத்திற்கும் அப்பாற்பட்டது. இதில் உறவுகளுக்கோ, காதலுக்கோ, நட்புக்கோ, ஆசைகளுக்கோ, இன்பத்திற்கோ இடமில்லை. தன்னோடு அருகில் இருந்து சககளத்தில் போரிட்டவன் அடுத்த கணமே சிரம் கொய்யப்பட்டு மண்ணில் துடிதுடித்து சாயலாம். இறந்தவனுக்காக இறக்கப்படுவதற்கோ துன்பப்படுவதற்கோ அங்கு இடம் இருக்காது. முன்னேறி வாள் சுழலாவிட்டால் மண்ணில் சாயும் தலைகளில் இவன் தலையும் ஒரு எண்ணிக்கையாக சேர்ந்து கொள்ளும். ஆக எக்காலத்திலும் போரின் நியதி ஒன்றே. 1000 வீரர்கள் இறந்து அப்பிணக்குவியல் ஒரு மலை போல காட்சியளித்தாலும் சரி, மலையில் தோன்றி மடு வரைக்கும் செல்லும் ஆராய் அங்கு இரத்த ஆறு ஓடினாலும் சரி, ஓடி ஓடி குதிரையின் பாதங்கள் தேய்ந்தாலும் சரி, முட்டி முட்டி யானையின் எலும்புகள் உடைந்தாலும் சரி, போர்க்களம் கூட்டி செல்லும் பாதையின் இறுதியில் இருப்பது 2 விடயம்தான். ஒன்று வெற்றி, மற்றொன்று தோல்வி. இப்பேற்பட்ட இரக்கமே காட்டாத ஒரு ரணகல போர்க்களத்தின் மத்தியில்தான் அன்று அர்ஜுனன் நின்று கொண்டிருந்தான். அவன் கையில் அம்புகளை 14 லோகங்களையும் இமைக்கும் நொடியில் தாண்டி செலுத்தும் அபார சக்தி படைத்த காண்டீபம். அவன் காலுக்கு கீழே நாதிசையும் நடனமாடி பாய்ந்து செல்லும் அக்னி ரதம். அவன் கண்களில் 1000 வாள்களையும் மிஞ்சும் அதீத கூர்மை. காற்றின் திசையறிந்தவன் கண்களை எதிர் திசையில் நோக்கி ஆழ்ந்து பார்த்தான். லட்சக்கணக்கில் அங்கே கௌரவ படைகள். ஆனால் அர்ஜுனனின் பார்வை அவை அனைத்தையும் தாண்டி போரின் கடைசி கட்டத்தில் நின்று கொண்டிருந்த தன் அண்ணன் துரியோதனனை நோக்கியது. அடுத்த கணம் துரியோதனனின் அடுத்த கட்டத்தில் முன் வரிசையில் நின்று கொண்டிருந்த மற்றொரு வீரனை அவன் கண்கள் நோக்கியது. அது போரின் தலைவரும் அர்ஜுனனின் பாட்டனுமான பீஷ்மர். அதைத் தொடர்ந்து அவன் பார்வை அடுத்த முன்கட்டத்திற்கு வந்தது. அங்கே நின்று கொண்டிருந்தவர் போரின் முக்கிய படை தலைவருமான அர்ஜுனனின் ஆஸ்தான குருவுமான துரோணாச்சாரியார். மறுகணம் அர்ஜுனனின் பார்வை அடுத்த முன்தளத்திற்கு வர அங்கே தலைமை பொறுப்பில் நின்று கொண்டிருந்தவன் பாலிய பருவத்தில் உடனுடன் பாடம் கற்ற அஸ்வத்தாமன். அனைவரையும் தாண்டி போரின் முன் வரிசையில் அர்ஜுனனின் கழுகு கண்கள் செல்ல அங்கு நின்று கொண்டிருந்தார்கள் 99 கௌரவ சகோதரர்கள். நாம் முன்பு கண்டது போலவே போர் அனைத்திற்கும் அப்பாற்பட்டது. இங்கு உறவுகளுக்கோ ஆசா பாசங்களுக்கோ இடம் கிடையாது. இந்த ரணகல போர்க்களத்தில் உறவுகளை எதிர்த்து அர்ஜுனன் என்ன செய்ய போகிறான்? பாசமா, தேசமா, நேச வலைகளை தாண்டி, சூழ்ச்சி பின்னல்களை தாண்டி தரணியின் நன்மைக்காக தர்மத்தை காப்பானா அர்ஜுனன்? காத்திருந்து பாருங்கள், கதையை முழுமையாக கேட்டிடுங்கள். இது மாவீரன் அர்ஜுனனின் கதை பாகம் 2. அந்த பிரம்மாண்டமான போர்க்களத்துல அது முதல் நாள். சூரியன் உதிக்கிறதுக்கு சில நிமிடங்கள் மட்டுமே மீதம் இருந்துச்சு. பிரபஞ்சத்தையாலும் பரந்தாமன் கையில அன்னைக்கு புல்லாங்குழல் இல்ல.
8 குதிரைகளை பூட்டிய தேரின் கடிவாளம் தான் இருந்துச்சு. தேரின் சாரதியா கிருஷ்ணர் இருக்க, அந்த தேரில் நாயகனா அர்ஜுனன் நின்னுக்கிட்டு இருந்தான். எதிரே நிற்கும் பகைவர்களை உன்னிப்பா பார்த்தான் அர்ஜுனன். அந்த ஒரு கணம் அங்க அவனுக்கு யாருமே எதிரிகளா தெரியல. அங்க நிக்கிறது யாரு? தாத்தா பீஷ்மர், குரு துரோணர், சகோதரர்களான கௌரவர்கள். அவங்க எல்லோருமே இவனுடைய பெரியப்பா பசங்க. இந்த போரில் ஜெயிக்க அவங்க எல்லோருடைய உயிரையும் அர்ஜுனன் குடிச்சாகணும். அந்த தருணம் அர்ஜுனன் மனதுக்குள்ள ஒரு தடுமாற்றம். அர்ஜுனா, என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? உன் முன்னே நிற்பது யார்? உன்னை மார்பிலும் தோளிலும் போட்டு கொஞ்சி விளையாடிய உன் பிதாமகர். அடுத்தது கடவுளுக்கு இணையாக நீ மதிக்கும் குரு துரோணர். அதையும் தாண்டி இரத்த உறவால் பிணைக்கப்பட்ட உன் சகோதரர்கள். அங்கு இருப்பது யாரடா? உன் நண்பர்கள், உன் சகோதரர்கள், உன் உற்றார் உறவினர். உன் கரம் கொண்டு அவர்கள் உயிர் போனார். நாளை இவ்வையகம் உன்னை எப்படியெல்லாம் இகழும்? இதற்காகவா நீ ஆசைப்பட்டாய்? மரணம்தான் அனைத்திற்கும் முடிவா? ஒரு உயிரை கொன்று நீ என்ன உயர்வு பெறப்போகிறாய்? அப்படி கிடைக்கும் ராஜ்யத்தை ஆள உனக்கு பரிபூரண நிம்மதி கிடைக்குமா? வாழ்நாள் முழுக்க அந்த குற்ற உணர்ச்சியும் பழிபாவமும் உன்னை விட்டு விலகுமா? இதனால் வரை நீ கற்ற கல்வி, பெற்ற ஞானம், இதன் பயன்தான் என்ன? இல்லை இல்லை, இது என்னால் முடியாது. இது என்னால் முடியவே முடியாது. இப்படியா மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டு இருந்த அர்ஜுனன் கடைசியா என்னால் முடியவே முடியாது இந்த வார்த்தையை மட்டும் மனதையும் தாண்டி வெளியே கேட்குமாறு உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாம சொல்லிடுறான். அடுத்த கணம் இத கேட்ட கிருஷ்ணர் புன்னகை பொருந்திய முகத்தோடு கையில் இறுக பிடித்திருந்த கடிவாளத்தை விட்டுட்டு தேரை விட்டு கீழே இறங்குறாரு. அர்ஜுனனையும் கீழே இறங்க சொல்றாரு. மறுகணம் குருச்சேத்திர மண்ணை குனிஞ்சு தன் கைகளால எடுத்த கிருஷ்ணர் அந்த மண்ணை கொஞ்சம் கொஞ்சமா கீழே விட அது அப்படியே காற்றில் பறந்து கரைந்து காணாமல் போனது. மறுகணம் அர்ஜுனனை பார்த்த கிருஷ்ணர், அர்ஜுனா, மறைந்து போன மணலை கண்டாயா? இங்கு எதுவுமே நிலையற்றது. அதுபோலதான் மனித வாழ்க்கையும். யாரும் இங்கு நிரந்தரமாக தங்கிவிட முடியாது. கலங்காதே, உன்னால் இது கண்டிப்பாக முடியும். உடனே அர்ஜுனன் மண்டியிட்டு கிருஷ்ணருடைய பாதங்கள்ல விழறான். மாதவா, என்னால் இதை செய்ய முடியாது. என் உறவுகளை, என் நண்பர்களை, என் நாட்டு மக்களை நானே எப்படி கொள்வேன்? இதை கேட்ட கிருஷ்ணர் சிரிச்சுக்கிட்டே போர்க்களத்தை திரும்பி பார்க்க காலம் அப்படியே உறைந்து போகுது. பிரபஞ்சம் அப்படியே நகராம நின்னு போகுது. உலகின் மாபெரும் வீரன் அர்ஜுனன் இப்போ கிருஷ்ணருடைய கண்களுக்கு ஒரு குழந்தை போல தெரிஞ்சான். அந்த தருணம் தான் கிருஷ்ணர் அகிலத்திற்கே தேவையான ஒரு உபதேசத்தை அர்ஜுனனுக்கு கொடுக்கிறாரு. இதுதான் கதையோட மிக மிக முக்கியமான பகுதி. பார்த்தா நன்றாக கேள். நிலையற்ற ஒன்றின் மேல் நீ நம்பிக்கை வைத்தால் அதனால் கிடைக்கப் போவது என்னவோ ஏமாற்றம்தான். நிலையான ஒன்று எங்கு உள்ளது என தேடு. உனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளில் இருந்து தட்டி கழித்து பயந்து ஓடுவதில் விடுதலை கிடைப்பது இல்லை. பார்த்தா, எதற்காக இந்த பூமிக்கு வந்தாயோ, எதை நோக்கிய பயணத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாயோ, அதை தயக்கமில்லாமல் தைரியமாக நிறைவேற்றுவதன் மூலமே உனக்கு உண்மையான விடுதலை கிடைக்கும். ஒரு செயலை செய்வதற்கு முன் 1,00,000 முறை யோசி. ஆனால் தொடங்கிவிட்டால் ஒரு கணம் கூட யோசித்து நேரத்தை வீணடிக்காதே. அதை முழு முயற்சியுடன் செய்து முடி. அந்த செயலில் தோல்வியுற்றாலும் உனக்கு ஒரு ஆத்ம திருப்தி கட்டாயம் கிடைக்கும். ஆசையே துன்பத்திற்கு காரணம் அர்ஜுனா. உன் அனைத்து ஆசைகளையும் மனச்சிறைக்குள் பூட்டிவை. அப்பொழுதுதான் மகிழ்ச்சி எனும் திறவுகோல் உனக்கு கிடைக்கும். சுயநலம் எனும் தூசியை அகற்றினால்தான் தெளிவு எனும் கண்ணாடி நம் கண்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும்.
கண்ணாடி போன்ற தெளிவான உள்ளத்தை அடைய சுயநலம் எனும் தூசிகளை நீ துடைத்தே ஆக வேண்டும். பார்த்தா சமநிலை தவறாதே. எந்த ஒரு சூழ்நிலையிலும் சமநிலையாக இருக்க வேண்டும். அது பசியாகட்டும், தூக்கமாகட்டும், துக்கமாகட்டும், இன்பமாகட்டும், எதுவாயினும் அது கூடவோ குறையவோ இருக்கக்கூடாது. பார்த்தா அனைத்தும் சம அளவில் இருக்க வேண்டும். கோபம் உன்னை வீழ்த்தும் முதலாயுதம். கோபத்துடன் செய்யும் எந்த ஒரு செயலும் பயனற்று போகிறது. மிகப்பெரிய பலவானையும் பலமிழக்க செய்யும் இந்த கோபத்தை நீ என்றும் என்றும் கையில் எடுக்காதே. பிரபஞ்ச ரகசியம் ஒன்றே ஒன்றுதான். பார்த்தா நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே பரிணமிக்கிறாய். உன் சிந்தனையின் ஆழம் பெரிதாக இருந்தால் இப்பிரபஞ்சமே உன் இலக்கை நோக்கி உன்னை கூட்டி செல்லும். நீ இங்கு பார்க்கும் அனைவரும் சதையால் சமைக்கப்பட்ட உடல்கள் மட்டுமே. உடலுக்கு அழிவுண்டு, ஆனால் அதனுள் இருக்கும் ஆன்மாவிற்கு என்றும் அழிவில்லை. நீ நினைப்பது மரணம், ஆனால் மரணம்தான் மறுபிறவிக்கான கதவு. உன் கடமைதான் உன் தர்மம். போர் வீரனாக பிறந்த நீ போராடாமல் இருப்பதே பாவம். தர்மத்தை நிலைநாட்ட அதர்மம் செய்வதும் சில நேரத்தில் தர்மமாகிறது. பலனை எதிர்பார்க்காதே, கடமையை செய் என்று கிருஷ்ணர் ஒவ்வொரு வார்த்தைகளையும் உதிர்க்க உதிர்க்க அர்ஜுனனின் மனதில் நம்பிக்கைக்கான ஒளி பிரகாசித்து கொண்டே வந்தது. இந்த தருணம் கதையில இருந்து ஒரு கணம் நாம கொஞ்சம் வெளியே வரலாம். கீதா உபதேசத்தை பத்தி பார்க்கும்போது கீதா உபதேசத்திற்காக தமிழ்ல ஒரு பிரபலமான வாக்கியம் இருக்கு. அந்த வாக்கியம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சா அத கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இப்போ மீண்டும் கதை தளத்துக்குள்ள வரலாம். அடுத்த கணம் உறைந்து போன உலகம் மெல்ல சுழல ஆரம்பித்தது. நின்று போன காற்றும் மீண்டும் வீசத் தொடங்கியது. எல்லாம் பழைய நிலைமைக்கு திரும்ப போர்க்களத்துடைய ஆரவார சத்தம் அர்ஜுனனுடைய காதுகள்ல கேட்டுச்சு. அர்ஜுனனுடைய மனசுல இருந்த அனைத்து சந்தேகங்களும் தயக்கங்களும் மாய்ந்து போயிருந்தது. புது தெம்போடு எழுந்த அர்ஜுனன் கிருஷ்ணரை கைகோப்பி வணங்கியவன் கீழே போட்டிருந்த தன் காண்டிபத்தை மீண்டும் கையில இறுக பிடிச்சு எடுத்தான். கம்பீர நடை போட்டு மீண்டும் ரதத்தில் ஏறி நின்னான் காண்டிபதாரி. கிருஷ்ணரும் சாரதியின் இடத்துல வந்து அமர அடுத்த கணம் அர்ஜுனன், மாதவா செலுத்துங்கள் ரதத்தை அப்படின்னு கர்ஜிக்க ரதம் மின்னல் வேகத்துல பாய்ந்தது. அது சென்ற வேகத்துல போர்க்களத்துல ஒரு சூறாவளி காற்றே உண்டானது. கிருஷ்ணரின் உபதேசத்தை கேட்டு அர்ஜுனன் போர்க்களத்துல ருத்ர தாண்டவமே ஆடுனான். போர்க்களத்துல அர்ஜுனன் அசுரத்தனமா போரிட்டுக்கிட்டு இருக்க 9 நாள் முடிஞ்சு போகுது. அந்த 9வது நாள் இரவு கௌரவர்களுடைய கூடாரத்துக்குள்ள கௌரவ சேனையிலிருந்து முக்கிய தளபதிகள் எல்லோரும் ஒன்னா கூடியிருந்தாங்க. அப்போ துரியோதனன் பீஷ்மரை பார்த்து சொன்னா, பிதாமகரே, கடந்த 9 நாட்களாக கௌரவ சேனை பெரும் வீழ்ச்சியை சந்தித்து வருகிறது. போரை முன்னின்று நடத்தும் முதன்மை தளபதி தாங்கள். வயதானதால் உங்கள் ஆற்றல் குறைந்ததா, இல்லை உறவினர்கள் என்பதால் எதிரிகள் மீது உங்களுக்கு பாசம் நிறைந்ததா அப்படின்னு கபடத்தனமா துரியோதனன் கேட்க பிதாமகர் பீஷ்மருக்கோ பெரும் கோபம் உண்டாச்சு. கோபம் வருகிறதா பிதாமகரே? எனக்கு நன்றாக தெரியும். தாங்கள் இன்னும் உங்கள் சக்தியை முழுதாக இந்த போர்க்களத்தில் பயன்படுத்தவில்லை. இப்படி பாரபட்சம் காட்டுவது சான்றோர்க்கு அழகல்ல. அஸ்தினாபுரத்தின் அரியணையை காப்பதே வாழ்வின் கடமையாக சபதம் பூண்டவர் நீங்கள். இப்படி எதிரியின் பக்கம் இரக்கம் காட்டுவது சொந்த நாட்டிற்கே நீங்கள் செய்யும் துரோகம் என்பதை நான் வந்து உங்களுக்கு உணர்த்த வேண்டுமா? நாளை அஸ்தினாபுரம் வீழ்ந்தால் அதற்கு முழு முதல் காரணமாக பிதாமகர் பீஷ்மரே இருப்பார்.
இப்படியா துரியோதனன் பீஷ்மருடைய உணர்ச்சிகளை நாட்டுப்பற்ற காரணம் காட்டி தூண்டிவிட, அடுத்த கணம் கோபத்தோட பீஷ்மர் சொல்றாரு, நாளை போர்க்களத்தில் ரத கஜ துரக பதாதிகள் யார் என் முன் எதிர்வந்து நின்றாலும் திரும்ப செல்வது காற்றோடு கலக்கும் அவர்களின் சாம்பலாக மட்டுமே இருக்கும். நாளை நீங்கள் காணப்போவது பீஷ்மனை அல்ல, நெற்றிக்கண் திறந்து அண்டத்தையே எரிக்கும் ருத்ரன் அப்படின்னு சொல்லிட்டு பீஷ்மர் கூட்டத்தை விட்டு வெளியே போயிடுறாரு. இது நடக்கணும்னு தான் துரியோதனன் காத்திருந்தான். அஸ்தினாபுரத்தை காரணம் காட்டி பீஷ்மரை ஒரு கொலை இயந்திரமா மாத்திட்டான். நாளை போர்க்களம் எப்படி இருக்க போகுதுன்னு இப்பவே அவனுடைய மனம் காட்சிகளை ஓட்ட ஆரம்பிச்சுது. அடுத்த நாள் காலை 10வது நாள் போர்க்களம். சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே பாண்டவர் சேனையும் கௌரவ சேனையும் எதிரெதிர் திசையில குருச்சேத்திரத்துல நின்னுகிட்டு இருந்தாங்க. அப்போ பாண்டவ சேனையிலிருந்து மின்னல் வேகத்துல ஒரு தேர் கூட்டத்தை விலக்கிக்கிட்டு முன்னேறி வந்து நின்னுச்சு. அந்த தேரின் உச்சியில் ஆஞ்சநேயரின் கொடி, தேரின் மத்தியில் காண்டீபம் ஏந்திய அர்ஜுனன். அவன் கண்களில் 1000 வாள்களின் கூர்மையை விட அதீத கூர்மை. தேரின் கடை நிலையில் மாருதியாக பிரபஞ்சத்தை ஆளும் பரந்தாமன். அடுத்த கணம் இளஞ்சிவப்பு நிறத்தில் சூரிய கதிர்கள் குருச்சேத்திரத்தின் மேல் படர ஆரம்பித்தது. மறுகணம் மெல்ல போர் சங்கும் முழங்கியது. அப்பொழுது அர்ஜுனன் தன் மனதிற்குள், இதுவே பரமயுத்தம். என்னை வளர்த்தவர்களும் எனக்கு கற்பித்தவர்களும் 100கணக்கில் எதிரே நிற்க, நாங்கள் 5 பாண்டவர்கள். இன்று என் கையில் இருக்கும் இந்த தனுசு பேசும். காண்டீபத்தின் சத்தம் கேட்கும் திசையெல்லாம் இவ்வுலகம் நடுநடுங்கி போகும். இப்படியா அர்ஜுனன் தன் மனதுக்குள்ள நினைச்சுக்கிறான். அடுத்த கணம் போர் துவங்க அர்ஜுனனின் தேர் காற்றை விட வேகமாக பாய்ந்தது. இதே எதிர்பக்கம் பீஷ்மர் குதிரை மேல அமர்ந்து தன் கையில் இருந்த தனுசின் நானை சின்னதா ஒரு சுண்டு சுண்டிவிட வானில் இடி முழக்கம் விண்ணை முட்டியது. இன்னைக்கு போர்க்களம் இப்படிதான் இருக்க போகுதுன்னு பீஷ்மர் சொல்லாம சொல்லி இருந்தார். அதற்கான ஒரு முன்னோட்டம் தான் இது. அடுத்த கணமே குருச்சேத்திரம் ஆட்டம் கண்டு போகுது. 1000கணக்கான அம்புகள் வானில் பறக்குது. யானைகள் பிளிரும் சத்தம், குதிரைகள் கனைக்கும் சத்தம், வாள்கள் மோதும் சத்தம், இறந்த வீரர்களின் ஓல சத்தம். இப்படி போர்க்களமே ரணகலமா மாறி போக அங்க முக்கியமான காரணமா இருந்தவர் பீஷ்மர். இன்னைக்கு அவர் போர் செய்யும் முறை ரொம்ப ரொம்ப அதி பயங்கரமா இருந்துச்சு. யாரும் அவர் பக்கத்துல நெருங்கவே அச்சப்பட்டாங்க. அர்ஜுனன் வில்லை எடுக்கிறான். 1000கணக்கான அம்புகளை இமைக்கும் பொழுதுல வானில் செலுத்துறான். அந்த அம்புகள் பட்டு 1000கணக்கான கௌரவ வீரர்கள் இறந்தும் போறாங்க. அர்ஜுனன் ஒரு அம்பை தொய்தா அது 10 வீரனுடைய நெஞ்சில் பாய்ந்து கவசத்தை உடைத்து வெளியே வந்து 11வது வீரனுடைய நெஞ்சில குத்தி நிக்குது. அந்த அளவுக்கு அவனுடைய ஆற்றலும் வேகமும் அந்த போர்க்களத்துல இருந்துச்சு. இதே மறுபக்கம் ஒவ்வொரு வினாடிக்கும் 1000 வீரர்கள் பீஷ்மருடைய அம்புக்கு இரையாகிக்கிட்டு இருந்தாங்க. இப்படியே போனா பாண்டவர்களுடைய சேனை படுகுழியில் தள்ளப்படும். சேனையை காப்பாத்துறதுக்காக அர்ஜுனன் பீஷ்மரை நோக்கி போய் அவரோட யுத்தம் செய்யறான். இவங்க 2 பேருக்கும் இடையில நடக்கிற யுத்தம் எப்படி இருந்துச்சுன்னா, பீஷ்மரும் அர்ஜுனனும் வானில் செலுத்திய அம்புகள் ஒரு கணம் சூரியனையே மறைச்சு போர்க்களத்தை இருள் பிரதேசமா மாத்துச்சான். அன்றைய போர்க்களத்தில் முழுக்க தூசி, புகை, இரத்த வாடை, ஒவ்வொரு நொடியும் ஒரு மரணம். பீஷ்மர் சாதாரணமானவர் கிடையாது. அவர் தன்னுடைய மரணம் எப்போ எப்படி நிகழணும்னு நினைக்கிறாரோ அப்போ அப்படிதான் அவருக்கு மரணம் ஏற்படும். அப்படி ஒரு வரத்தை வாங்கியவர். இதனால அவருக்கு குருவாய் இருந்த பரசுராமராலேயே பீஷ்மரை வீழ்த்த முடியல. அர்ஜுனனுக்கும் இது சாத்தியமாகாத விஷயம்தான். இருந்தும் தன் முழு பலத்தையும் கொண்டு பீஷ்மருடைய தாக்குதல் பாண்டவ சேனையை பாதிக்காதபடி அர்ஜுனன் சமாளிச்சுக்கிட்டு இருந்தான்.
ஒரு கட்டத்துக்கு மேல கிருஷ்ணரே பொறுமை இழந்து போறாரு. சட்டுன்னு குதிரை கடிவாளத்தை இழுத்து தேரை நிறுத்தியவர் கீழே கிடந்த ஒரு தேர் சக்கரத்தை தூக்கி கொண்டு பீஷ்மரை தாக்க ஓடுகிறார். அப்பவும் அர்ஜுனன் அவர் காலில் விழுந்து கிருஷ்ணரை தடுக்கிறான். பரந்தாமா, பொறுமை காக்க வேண்டும். நம் லட்சியம் தர்மத்தை நிலைநாட்டுவது. போரில் கலந்து கொள்ள மாட்டீர்கள் என்பது முன்பே நிர்ணயிக்கப்பட்ட விடயம். இப்போது அதை தாங்கள் மீறினால் நம் போராட்டத்திற்கான அர்த்தமே இல்லாமல் போகும் அப்படின்னு அர்ஜுனன் சொல்ல, அவனை பார்த்து ஒரு சின்ன புன்முறுவல் செய்த கிருஷ்ணர் மீண்டும் ரதத்தில் போய் ஏறி அமர்ந்து கொள்கிறார். இந்த இடத்துல அர்ஜுனன் தடுக்காம இருந்திருந்தா பீஷ்மரை கிருஷ்ணர் கொல்ல முடியாட்டியும் போர்க்களத்துல அவரை செயல்பட விடாம செஞ்சிருப்பாரு. எல்லா தருணத்திலையும் அர்ஜுனன் தர்மத்தை தவறாம கடைபிடிக்கணும்னு உறுதியா இருந்தான். மறுபடியும் போர்க்களத்துக்கு வந்தா இவங்க இப்படி பேசி முடித்த மறுகணமே போர்க்களத்துடைய நடு மத்தியில சிக்கண்டி வந்து நிற்கிறா. அவளை பார்த்த மறுகணமே பீஷ்மர் தன் கையில் இருந்த ஆயுதங்கள் அனைத்தையும் துறக்கிறாரு. அப்போ பீஷ்மர் சத்தமா ஒன்னு சொல்றாரு. அர்ஜுனா, சிகண்டியை கண்ட பொழுதே ஆயுதம் துறப்பேன் என்பது நான் கொடுத்த வாக்கு. என் அருமை பேரனே, கலங்காதே, தயங்காதே. வில்லை உயர்த்து, அம்பை செலுத்து. நீ செலுத்தும் அம்பு என் மார்பை பிளந்து வெளியேற வேண்டும். இப்பிறவி கடலில் இருந்து எனக்கு மோட்சம் கொடு அர்ஜுனா. அடுத்த கணம் கிருஷ்ணர் சொல்றாரு, மனம் கலங்காதே அர்ஜுனா. உன் கையால் அவருக்கு மோட்சம் கிடைக்கப் பெற வேண்டியது விதி. கடமையை செய்து முடி. மறுகணம் மனச கல்லாக்கிக்கிட்ட அர்ஜுனன் ஒரு அம்ப செலுத்த அது நூற்றுக்கணக்கான அம்புகளா பிரிந்து பீஷ்மருடைய உடல் முழுக்க பாய்ந்து வெளியே வந்து நின்னுச்சு. அப்படியே மண்ணில் சாய்ந்து அர்ஜுனன் விட்ட அம்புகளையே படுக்கையா கொண்டு படுத்துக்கிட்டு இருந்தாரு பீஷ்மர். அவர் அருகில் போன அர்ஜுனன் கண்ணீர் விட்டு அழுதான். அப்போ பீஷ்மர் சொல்றாரு, கலங்காதே அர்ஜுனா, இது என் முடிவல்ல, ஒரு யுகத்தின் முடிவு. பிறக்க போகும் புது யுகத்திற்காக தீயில் சருகாய் போகும் சாதாரண விறகு நான். இப்பொழுதும் நான் இறக்கவில்லை. இப்போர்க்களம் என்று முடிகிறதோ, என்று பாண்டவர்கள் வெற்றி பெறுகிறார்களோ, அதை என் கண்களால் கண்டுவிட்டே என் உயிர் பிரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தற்காலிகமான நித்திரைக்குள்ள மூழ்கிறாரு பீஷ்மர். இதை தொடர்ந்து போர்க்களத்துடைய அடுத்த கட்டத்துல பீஷ்மருடைய இழப்புக்காக பழிவாங்க நினைச்ச கௌரவர்கள் சரியான திட்டம் தீட்டி அர்ஜுனனுடைய மகனான அபிமன்யுவை சக்கரவியூகத்துக்குள்ள சிக்க வைக்கிறாங்க. அர்ஜுனன் இல்லாத சமயத்துல கௌரவ சேனை நேரம் பார்த்து சரியா சக்கரவியூகத்தை அமைக்கிறாங்க. அந்த தருணம் சக்கரவியூகத்துக்குள்ள போக தெரிஞ்ச ஒரே வீரன் பாண்டவர்கள் கிட்ட அர்ஜுனனுடைய மகன் அபிமன்யு மட்டும்தான் இருந்தான். பீமனும் தருமனும் சேர்ந்து அபிமன்யுவை சக்கரவியூகத்துக்குள்ள போக சொல்றாங்க. அதற்கு அபிமன்யு சொல்றான், தந்தையே, எனக்கு சக்கரவியூகத்திற்குள் செல்லும் வழி தெரியும், ஆனால் அதை உடைத்து திரும்ப வரும் மார்க்கம் தெரியாதே. அதற்கு தருமனும் பீமனும் சொல்றாங்க, நீ தைரியமாக உள்ளே செல், நாங்கள் உன்னை பின்தொடர்ந்தே வந்து கொண்டிருப்போம். சரின்னு இவங்க சொல்றத கேட்ட அபிமன்யு சக்கரவியூகத்துக்குள்ள காலை பதிக்கிறான். தன் இரு தந்தைகளும் தன் பின்னாலேயே தான் வருவாங்கன்னு அசட்டு தைரியத்துல உள்ள வேகமா நுழையிறான். இவனுக்காகவே விரிக்கப்பட்ட வலையல்லவா சக்கரவியூகம். அவனுக்கு அழகா வழிய விட்டு அவனை உள்வாங்குது அந்த சக்கரவியூகம். கதையோட இந்த கட்டத்துல தான் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை. பின்னாடியே தொடர்ந்து போய்கிட்டு இருந்த பீமனாலையும் தருமனாலையும் ஒரு அடி கூட நகர முடியல. அந்த அளவுக்கு இவங்க ரெண்டு பேரையும் சுத்தி மாபெரும் அரண் அமைக்கப்படுது. அந்த அரணுக்கு தலைவனா இவ்வளவு நேரம் சக்கரவியூகத்துக்குள்ள ஒளிஞ்சிருந்த ஜெயத்ரதன் வெளியே வர்றான்.
மலையையே புரட்டி போடக்கூடிய சக்தி படைத்த பீமனாலேயே இந்த ஜெயத்ரதனை தாண்டி உள்ள போக முடியல. சரி, யார் இந்த ஜெயத்ரதன்னு பார்த்தோம்னா, நாம யாருமே பெருசா பேசியிருக்க மாட்டோம். கௌரவர்கள் 100 பேருக்கும் ஒரு சகோதரி இருந்திருப்பாங்க. அவங்க தான் துசாலா. இந்த துசாலாவை மணந்த கணவன் தான் ஜெயத்ரதன். இந்த ஜெயத்ரதனும் சாதாரண வீரன் கிடையாது. அனைத்து போர்க்கலைகளிலும் திறன் வாய்ந்த மாவீரன் தான் ஜெயத்ரதன். இந்த ஜெயத்ரதன் அவன் எப்ப முடிவு பண்றானோ அந்த நாள் முழுக்க, அந்த ஒரு நாள் மட்டும் கடவுளே வந்தாலும் தன்னை ஜெயிக்க முடியாத ஒரு வரத்தை சிவபெருமான் கிட்ட வாங்கியிருந்தான். இவன் ஒரு முறை கானகத்துக்குள்ள போய்கிட்டு இருக்கும்போது தனியா குளிச்சுக்கிட்டு இருந்த பாஞ்சாலியோட அழகுல மயங்கி போறான். அவகிட்ட தப்பா நடந்துக்க போகும்போது வனவாசத்துல இருந்த பாண்டவர்கள் சுத்து போட்டு இவனுக்கு தர்ம அடி கொடுக்கறாங்க. அப்பவும் தங்கையின் கணவன் தானே இவன்னு மன்னிச்சு விடுறாரு தருமன். அப்போ பாஞ்சாலி சொல்றாங்க, காலை சுற்றும் பாம்பு கழுத்தை நெரிக்கும் முன் அதை நசுக்கி கொள்வதுதான் நல்லது. தருமன் அப்போ பொழைச்சு போன்னு விட்ட ஜெயத்ரதன் தான் இப்போ பிரச்சனையா வந்து நிற்கிறான். தருமனையும் பீமனையும் தான் பெற்ற வரத்தை பயன்படுத்தி தடுத்து நிறுத்திடுறான் ஜெயத்ரதன். பீமனும் தருமனும் இங்கேயே சிக்கிக்கிறாங்க. சக்கரவியூகத்துக்குள்ள நடுவுல போன அபிமன்யு வெளியே போற சூட்சமம் தெரியாம மாட்டிக்கிறான். அபிமன்யுக்கு இது அவனுக்கு வச்ச பொறிதான்னு தெளிவா புரிஞ்சிடுது. அந்த கடைசி மைய சக்கரத்துக்குள்ளதான் துரோணர், கர்ணன், சகுனி, துரியோதனன், அஸ்வத்தாமன்னு எல்லாருமே இருக்கிறாங்க. அபிமன்யுவுக்கு இந்த கடைசி வட்டம் தான் தன் வாழ்க்கையோட கடைசி கட்டம்னு அப்பட்டமா தெரிஞ்சிடுது. இருந்தும் அந்த முகத்துல உற்சாகமும் உத்வேகமும் குறையாத அதே புன்னகை. பல படை வீரர்கள் அவனை சூழ்ந்துக்கிறாங்க. அவங்க எல்லோரையும் கொன்னு அவங்க செங்குருதியில குளிச்சு எழுந்து வெளியே வர்றான் அபிமன்யு. இதை தொடர்ந்து துரியோதனனும் அஸ்வத்தாமனும் துச்சாதனனும் சகுனியும் துரோணரும் சேர்ந்து அவனை தாக்க ஆரம்பிக்கிறாங்க. கர்ணனுக்கு ஒரு 16 வயது பையனை எதிர்த்து 5 பேர் நிக்கிறதுல ஈடுபாடு இல்லை. அவன் அமைதியா நடக்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கான். கத்தி பாயுது, தொடைய கிழிக்குது, ரத்தம் பீரிடுது. அப்பவும் அபிமன்யுவுடைய வேகம் குறையல. நொண்டிக்கிட்டே வாளை சுழற்றான். மேலும் பின்னிருந்து இன்னொரு கால அறுக்கிறான் துச்சாதனன். அபிமன்யுவால நிக்கவே முடியல. இருந்தும் அவன் வாள் சுழற்றுற வேகத்துக்கு யாராலையும் அவன் கிட்டையே நெருங்க முடியல. நெருங்கின இந்த 5 பேருக்குமே பயங்கர காயங்கள் ஏற்படுது. அப்போ தூரத்திலிருந்து வந்த ஒரு அம்பு அபிமன்யுவோட தொடையில குத்தி வெளியே வருது. அப்படியே கீழே விழுறான் அபிமன்யு. இறுகிய மனதோட அந்த அம்பை விட்டிருப்பாரு துரோணாச்சாரியார். இப்போ அவனால சுத்தமா எழுந்துக்க முடியல. இருந்தும் படுத்துக்கிட்டே அம்ப சரமாரியா விட்டுக்கிட்டு இருந்தான் அபிமன்யு. இதே கணம் ஜெயத்ரதன் கிட்ட மாட்டிக்கிட்ட தருமனும் பீமனும் அபிமன்யுவுக்கு என்ன நடக்குதோன்னு பரிதவிச்சு போறாங்க. மறுபடியும் வட்டத்துக்குள்ள பார்த்தோம்னா வில்லாடிக்கிட்டு இருந்த அபிமன்யுவோட கைய வெட்டுறான் சகுனி. அவ்வளவுதான், அபிமன்யு ஒழிஞ்சிட்டான்னு எல்லோரும் நினைச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்கும்போது திடும்னு எழுந்து நிற்கிறான் அபிமன்யு. கை கால்கள் எல்லாம் சிதைக்கப்பட்ட நிலையிலும் எந்த கணமும் மண்ணில் விழலாம்னு தெரிந்த நிலையிலும் அவன் முகத்துல சிரிப்பு மட்டும் குறையவே இல்லை. சோர்ந்து போன கைய நீட்டி வாங்கடா சண்டைக்குன்னு கூப்பிடுறான் அபிமன்யு. மேலும் பரிகாசமா சிரித்த சகுனியும் மற்றவர்களும் கொஞ்சம் கொஞ்சமா இன்னும் அவனை சிதைக்க ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளவு நேரம் தன் கடைசி மூச்சு வரைக்கும் போராடிக்கிட்டு இருக்கிற அபிமன்யுவை பார்த்து கண் கலங்கி போறான் கர்ணன். வேகமா ஓடி போய் ரத்த வெள்ளத்துல இருந்த அபிமன்யுவை கட்டி தழுவுறான் கர்ணன். அப்போ அவன் காதோரமா கர்ணன் சொல்றான், மகனே, உனது வீரம் இந்த போர்க்களத்தில் எவனிடமும் இல்லை. இந்த மாபெரும் போர்க்களத்தில் உள்ள அனைத்து வீரர்களை விட சிறந்த வீரன் நீயே ஆவாய். போதும் உன் போராட்டம். சென்று வா மகனே, என்னை மன்னித்து விடு அப்படின்னு சொல்லிட்டு கண்களில் நீர் மல்க கர்ணன் திரும்பும் போது அவனுடைய வாள் அபிமன்யுவோட முதுகுப்புறமா வெளியே எட்டி பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. அபிமன்யு அப்படியே சாகிறான். அந்த கடைசி வட்டத்துக்குள்ளேயே இறந்து போறான்.
அவன் இறந்த சில நிமிடங்கள்லயே சக்கர வியூகம் மொத்தமா கலைஞ்சு போகுது. தருமனுக்கோ நெஞ்சம் பதைத்து போகுது. ஐயோ, அர்ஜுனன் வந்து கேட்டால் நான் என்ன பதில் சொல்வேன்னு தருமன் நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதே அர்ஜுனன் அங்க வந்து நிற்கிறான். தன் மகனுக்கு நேர்ந்த இப்படிப்பட்ட முடிவை அவனால கொஞ்சம் கூட ஏத்துக்க முடியல. அவன் மகன் அருகே போய் மண்டியிட்டு அழறான் அர்ஜுனன். பூமி தாயும் அழுதுருப்பா போல. வானம் கருகருத்து மழை தூர ஆரம்பிக்குது. அந்த போர்க்களம் மொத்தமும் இருண்டு போகுது. அர்ஜுனனுடைய மனமும் தான். மொத்த நம்பிக்கையையும் இழந்து போறான் அர்ஜுனன். அந்த கணமே உயிரை விட்டுடணும்னு அர்ஜுனனுக்கு தோணுச்சு. சரியா அதே வினாடி பின்னிருந்து ஒரு கை அர்ஜுனனோட தோலை தொட்டுச்சு. அர்ஜுனன் திரும்பி பார்க்கறான். கிருஷ்ணர் நின்னுக்கிட்டு இருந்தாரு. அர்ஜுனனை எழுப்பி அவன் கையை இறுக பற்றிய கிருஷ்ணர், நன்றாய் கவனி அர்ஜுனா, உன் வலியையும் வேதனையையும் நீ பழியாக மாற்றாவிட்டால் இந்த அநீதிக்கு நியாயம் உனக்கு என்றுமே கிடைக்காது அப்படின்னு சொல்ல உடனே அர்ஜுனன் தெளிவாகிறான். மனதை திடப்படுத்துறான். ஒரு சபதத்தை எடுக்கிறான். நாளை போர்க்களம் முடியும் முன் என் மகன் சாக முக்கிய காரணமாக இருந்த ஜெயத்ரதனை நான் கொன்று குவிப்பேன். அப்படி கொல்லாவிட்டால் அன்றே அந்த போர்க்களத்தில் என் உயிரை நான் துறப்பேன் அப்படின்னு அர்ஜுனன் கோபத்தோட சபதம் எடுக்கிறான். ஜெயத்ரதன் மட்டும் தடுக்கலனா அபிமன்யுவை தருமனும் பீமனும் எப்படியாவது காப்பாத்திருப்பாங்க. அதனால ஜெயத்ரதன் தான் இதுல அபிமன்யு சாக முக்கிய காரணம்னு அர்ஜுனன் புரிஞ்சுக்கிறான். ஆனா இந்த சபதத்தை நிறைவேற்றுறதுல இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை இருந்துச்சு. ஜெயத்ரதனுடைய தந்தை விருதாச்சக்ரர், இவர் ஒரு முனிவர். இவர் தன் மகனுக்காக கடும் தவம் இருந்து கடவுள்கள் கிட்ட இருந்து ஒரு வரத்தை வாங்கியிருப்பார். அது என்ன வரம்னா, எவன் கையால என் மகனுடைய தலை மண்ணில் விழுதோ அவன் தலை சுக்குநூறா வெடிச்சிடணும். இதுதான் அந்த வரம். இப்படிப்பட்ட வரம் பெற்ற ஜெயத்ரதனை நேருக்கு நேர் சந்திச்சு சண்டையிட யார் விரும்புவா? அப்படிப்பட்டவனை தான் கொல்ல போறதா சபதமிட்டு இருக்கான் அர்ஜுனன். அர்ஜுனன் சபதமிட்ட செய்தி தெரிஞ்ச கௌரவர்களுக்கு டபுள் பம்பர் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. எப்படியாவது நாளைக்கு போர்க்களத்துல ஜெயத்ரதனை உயிர் பழக்க வச்சுட்டா போதும். அர்ஜுனனை யாரும் கொல்ல தேவையில்லை, அவனே செத்து போயிடுவான். அதனால இரவோடு இரவா போர்க்களத்துல ஆயிரக்கணக்கான பதுங்கு குழிகளை கௌரவர்கள் உருவாக்குறாங்க. இதுல ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, இந்த பதுங்கு குழிகள்ல ஏதாச்சும் ஒரு குழியில ஜெயத்ரதனை ஒளிஞ்சிக்க சொல்றாங்க. ஆனா ஜெயத்ரதன் எங்க போய் ஒளிஞ்சுப்பான்னு கௌரவர்களுக்கே தெரியாது. இப்படியா ஜெயத்ரதன் இரவோடு இரவா பதுங்கு குழியில போய் ஒளிஞ்சுக்கிறான். பிடியுது. அடுத்த நாள் போர்க்களம் துவங்குது. போர் துவங்கிய நொடியில இருந்து பாண்டவர்களும் அவங்க சேனையும் சண்டையிட்டுக்கிட்டே ஜெயத்ரதனை மட்டும் தான் தேடிக்கிட்டே இருக்காங்க. அர்ஜுனனும் எங்கெங்கயோ தேடுறான். ஆனா ஜெயத்ரதனை அவனால கண்டுபிடிக்கவே முடியல. ரெண்டு விஷயம் ஒரே நேரத்துல நடக்குது. அர்ஜுனன் தேடிக்கிட்டே இருக்கான். ஜெயத்ரதன் அர்ஜுனன் எப்படியும் என்ன கண்டுபிடிச்சிடுவான்னு பயந்துகிட்டே இருக்கான். ஆனா நேரம் ஆக ஆக இங்க இறங்குது, அங்க ஏறுது. அர்ஜுனன் சோர்ந்து போக ஆரம்பிக்கிறான். அவன் மனசுக்குள்ள இருந்த நம்பிக்கை இறங்குது. இதே பதுங்கு குழியில இருந்த ஜெயத்ரதனோட தைரியம் கொஞ்சம் கொஞ்சமா ஏறுது. கடைசியா சூரியனும் அஸ்தமன கோட்டுக்கிட்ட வந்துருச்சு. இன்னும் அர்ஜுனனால ஜெயத்ரதனை கண்டுபிடிக்கவே முடியல. ஜெயத்ரதன் அந்த பதுங்கு குழியில இருந்து வெளியே எட்டி பார்க்கறான். சூரியன் கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சுக்கிட்டே வருது. ஜெயத்ரதனோட மனசுக்குள்ள புது தெம்பும் உற்சாகமும் கரை புரண்டு ஓடுது. ஆஹா, நான் பொழைச்சுக்கிட்டேன், எனக்கு சாவே கிடையாதுன்னு அவன் மனக்கூட்டுக்குள்ள உணர்வுகள் துள்ளி எழும்புது. நண்டு கொழுத்தா வலையில தங்காது. அதுதான் இங்கேயும் நடக்க போகுது. ஆனா இது ஜெயத்ரதனுக்கு தெரியாது. சூரியன் மொத்தமா மறையுது. ஜெயத்ரதன் துள்ளி குதிச்சுக்கிட்டே வெளியே வர்றான். அவன் வெளியே வந்த உடனே மிகப்பெரிய ஆச்சரியம். அர்ஜுனனுடைய தேர் வெளிச்சத்தை எதிரொலிக்குது. என்ன நடக்குதுன்னே புரியாம ஜெயத்ரதன் திரும்பி பார்க்க சூரியன் அதே அஸ்தமன கோட்ல தான் இருந்துச்சு. கிருஷ்ணர் தான் தன்னுடைய சுதர்சன சக்கரத்தை நிறுத்தி சில வினாடிகள் சூரிய வெளிச்சத்தை மறைச்சிருப்பாரு. ஜெயத்ரதன் திரும்பி ஓட ஆரம்பிக்கிறான். அப்போ கிருஷ்ணர் சொல்றாரு, அர்ஜுனா, அம்பை தொடு, ஆனா ஜெயத்ரதன் தலை மண்ணில் விழக்கூடாது.
தொடரம்பை தொடு. பக்கத்து கானகத்தில் தான் அவன் தந்தை விருதாச்சத்திரர் தியானத்தில் இருக்கிறார். அவர் கையில் சென்று இவன் தலை விழ வேண்டும் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்ல, அடுத்த கணமே இமைக்கும் நொடியில அம்பு பாயுது. ஜெயத்ரதன் ஓடிக்கிட்டே இருக்க அவன் உடலை விட்டு வேகமா அவன் தலை பிச்சுக்கிட்டு பறக்குது. முண்டம் தனியா ஓடிக்கிட்டு இருக்க அனாதையா பறந்து போன தலை அர்ஜுனன் தொடுத்த தொடர் அம்புகளால இணைக்கப்பட்டு கடைசியா ஜெயத்ரதனோட தந்தை கையிலேயே போய் விழுது. ஆழ்ந்த தியானத்துல இருந்த விருதாச்சத்திரர் மெல்ல கண் திறந்து பார்க்க அவர் கையில அவருடைய மகனுடைய தலை இருந்துச்சு. ஒரு கணம் மதிர்ந்து போன முனிவர் பயத்துல ஜெயத்ரதனோட தலைய கீழே போட்டுடுறாரு. அவ்வளவுதான். அடுத்த கணமே அவர் தலை பல நூறு கூறுகளா வெடிச்சு செதறுது. தந்தையும் மகனும் ஒரே நேரத்தில் மடிந்து போகிறார்கள். இப்படியாதான் அர்ஜுனன் தன் மகன் இழப்புக்கு போர்க்களத்துல பழி தீர்க்கிறான். இதன் பிறகுதான் இந்த மாபெரும் இதிகாசத்துல உண்மையான சண்டையே துவங்க போகுது. ஒரே வயிற்றில் பிறந்த இருவர், உண்மையறியா இருவர் உயிரை எடுக்க போரிட்டால் என்ன நடக்கும்? அந்த நெகிழ்ச்சி மிகுந்த போர்க்களம், அண்ட சராசரமே உற்று நோக்கிய போர்க்களம், அர்ஜுனனுக்கும் கர்ணனுக்கும் இடையேயான போர்க்களம். இந்த பதிவுடைய இறுதி கட்டம், அதனுடைய ஒட்டுமொத்த சாராம்சமும் கர்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் இடையே ஏற்படக்கூடிய மாபெரும் தர்ம யுத்தத்துல தான் ஒளிஞ்சிருக்கு. ஒரு பக்கம் தர்மத்திற்காக போராடும் அர்ஜுனன், மறுபக்கம் நட்பிற்காக வில்லேந்தும் கர்ணன். அகிலம் போற்றும் பாரதத்தின் இறுதி கட்ட போர்க்களம் எப்படி இருக்க போகிறது? பாகம் 3. உண்மையான போர்க்களம், அர்ஜுனனா கர்ணனா? இதுதான் கதையின் உச்சகட்டம். இது போர்க்களத்துடைய 17ஆம் நாள். களத்துல இப்போ மிக மிக முக்கியமானவங்க 2 பேர் தான். ஒன்று அர்ஜுனன், மற்றொன்று சந்திர குலத்தில் உதித்த ஒரே சூரியன், இந்திரனாம் இந்திரன். அவனுக்கே யாசகம் கொடுத்தவன், கொடுக்கும் கரம் காணாது மறுகரம் என்ற கோட்பாடோடு தருமத்தில் மூத்தவன். தருமத்தில் மூத்தவன் மட்டுமல்ல, தருமனுக்கே மூத்தவன். தரணி அறியாது இவன் தாயகத்தின் ரகசியம், நட்புக்கும் கற்புண்டு என்ற இலக்கணத்தை படைத்தவன். அவன் கண்களில் தீ, கைகளில் தோல்வியே காணாத விஜயதனுசு, நெற்றியில் சூரிய திலகம். ஆம், அன்றைய நாள் போர்க்களத்தில் அர்ஜுனனை எதிர்கொண்டு நின்றவன் சூரிய புத்திரன் கர்ணன். இந்த 17வது போர்க்களம் தான் அர்ஜுனனுக்கு மிகப்பெரிய சோதனையா இருக்கும். காரணம், இன்னைக்கு அவனை எதிர்த்து போரிட போறது மாவீரன், மகாவீரன் கர்ணன். அர்ஜுனனும் சரி கர்ணனும் சரி ஒருத்தருக்கு ஒருத்தர் சலச்சவங்க கிடையாது. ஆனா கர்ணன் கிட்ட அர்ஜுனனை நேரடியா வீழ்த்தக்கூடிய ஒரு ஆயுதம் இருந்துச்சு. அது என்னன்னா, காண்டவ வனத்தை அர்ஜுனன் அழிச்சப்போ அதில் இருந்த ஒரு நாகத் தலைவன் தன்னையே ஒரு அஸ்திரமாக்கி அர்ஜுனனை அழிக்கிறதுக்காகவே நாகாஸ்திரமா தன்னை மாத்திக்கிட்டு கர்ணன் கிட்ட போய் சேர்ந்திருந்தான். அந்த ஒரு அஸ்திரம் அர்ஜுனனுக்கு அன்னைய போர்க்களத்துல மிகப்பெரிய பேராபத்தா இருந்துச்சு. ஆனா அர்ஜுனன் அதை பத்தி எல்லாம் கவலைப்படல. இந்த உலகமே கர்ணன் பக்கம் இருந்தாலும் அர்ஜுனன் பக்கம் உண்மையும் நியாயமும் இருந்துச்சு. அதை மட்டுமே அர்ஜுனன் பிரதானமா எண்ணி போர்க்களத்துல அமைதியா காத்திருந்தான். இன்னைக்கு நடக்க போற போர்க்களம் முக்கியமா அர்ஜுனனுக்கும் கர்ணனுக்கும் இடையே ஏற்பட போற சண்டைய பார்க்கறதுக்காகவே 30 முக்கோடி தேவர்களும் வானில் இருந்து போர்க்களத்தை எட்டி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன், காட்டு விலங்குகளே காட்டை விட்டு வெளியே வந்து இவங்க 2 பேருக்கும் இடையே ஏற்பட போற போர்க்கள காட்சியை காண்பதற்காக கூடியிருந்துச்சு. அப்படி ஒரு போர்க்கள காட்சிய ஒரு தாயின் புத்திரர்கள், நிஜமறியா சகோதரர்கள் செய்ய போகும் அபாரமான போர்க்களத்தை விவரிக்கும் இந்த அர்ஜுனனின் 3ஆம் பாகம்.
அர்ஜுனனுக்கும் கர்ணனுக்கும் இடையே ஏற்பட போற அபாரமான போர்க்களத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி கதையில இன்னும் ஒரு முக்கியமான கதாபாத்திரம், கௌரவர்கள் பக்கம் நின்று போரிட்ட துரோணாச்சாரியாருக்கு என்ன ஆச்சுன்னு கதையின் வரிசைப்படி பார்த்துட்டு நாம அந்த முக்கியமான கட்டத்துக்குள்ள நுழையலாம். போரின் 15ஆம் நாள் சங்கு முழங்குது. துரோணாச்சாரியார் தலைமையில கௌரவ சேனை படு வேகமா முன்னேறுது. துரோணர் அம்புகளை புயல் மாதிரி பொழிகிறாரு. பாண்டவர்களுடைய படைகள் நாலா புறமும் சிதறுது. துரோணாச்சாரியாருடைய கண்கள்ல யுத்த வெறி. அந்த தருணம் பீமன் சொல்றான், அண்ணா, இப்படியே போனால் நம் சேனை முழுதும் அழிந்துவிடும். துரோணரை தடுக்க யாராலும் முடியாதா? அப்போ கிருஷ்ணர் அமைதியா சொல்றாரு, துரோணர் பயமறியாதவர். அவர் மன வலிமைதான் அவரின் ஆயுதம். அவரின் மனதை உடைக்க வேண்டும். அடுத்த கணம் பீமனும் தருமனும் சேர்ந்து போர்க்களத்துல அஸ்வத்தாமன் என்று பெயர் கொண்ட ஒரு யானையை கொல்றாங்க. இந்த செய்தி துரோணாச்சாரியார் கிட்ட போய் சேருது. அந்த செய்தி எப்படி போய் சேருதுன்னா, போர்க்களத்துல துரோணருடைய மகனான அஸ்வத்தாமன் இறந்துட்டான்னு போய் சேருது. தன் மகன் இறந்து போயிட்டான்னு செய்தி கேட்டதும் அவர் கண்கள் கலங்கி கைகள் நடுங்குது, உடலெல்லாம் வியர்த்து போகுது. அப்போ துரோணர் தருமன் கிட்ட கேட்கிறாரு, யுதிஷ்டிரா, நீ எப்போதும் உண்மை மட்டுமே பேசுவாய். சொல், என் மகன் உயிரோடு இருக்கிறானா இல்லையா? தருமனோ தன் முகத்தை தாழ்த்தியவனா மெல்லிய குரல்ல சொல்றாரு, ஆம், அஸ்வத்தாமன் இறந்து விட்டான். ஆனால் அது ஒரு யானை. இந்த கடைசி வார்த்தை அது ஒரு யானைங்கிறது இந்த போர்க்கள சத்தத்துல துரோணாச்சாரியாருக்கு கேட்கல. அடுத்த கணம் தன் ஆயுதங்கள் அனைத்தையும் துறந்து துரோணாச்சாரியார் போர்க்களத்துல ஒரு ஆழ்ந்த தியானத்துக்குள்ள போறாரு. அந்த தருணம் துரோணாச்சாரியாரை கொல்றதுக்காகவே பிறப்பெடுத்த துஷ்டத்யுமனன் துரோணாச்சாரியாருடைய தலையை வெட்டி வீழ்த்துறான். துரோணாச்சாரியார வெற்றி கொண்டதுல அர்ஜுனனுடைய பங்கு குறைவுதான். ஆனா அர்ஜுனனுடைய உள் மனசுக்குள்ள பெரிய போராட்டமே நடந்துகிட்டு இருந்துச்சு. ஒவ்வொரு வெற்றியும் ஒரு இழப்பு தான். நேற்று தாத்தா பீஷ்மர் விழுந்தார், இன்று என் ஆசான் துரோணர் விழுந்தார். என் உள்ளம் ஒவ்வொரு நாளும் வெற்றிடமாக போய்கொண்டே இருக்கிறது. இந்த யுத்தம் முடியும் போது என்னிடம் எது மிச்சமிருக்கும் அப்படின்னு எண்ணி ஆழ்ந்த கவலைக்குள்ள மூழ்கிறான் காண்டிபதாரி. இது போர்க்களத்தின் 17ஆம் நாள். இருபக்க வீரர்களுக்கு இடையே கண்களில் இரத்த வெறி. போர் துவங்கும் அந்த ஒரு வினாடி பொழுதிற்காக அனைவரும் காத்திருந்தனர். கதிரவன் எப்போது உதிக்கும், சங்கு எப்போது முழங்கும், போர் கொம்புகள் எப்போது ஊதப்படும் என்று நொடிக்கு நொடி வீரர்களின் மனதில் எதிர்பார்ப்பு விண்ணை தொட்டு கொண்டிருந்தது. மொத்த குருட்சேத்திரமே ரத்தம் கேட்டு காத்திருந்தது. போர்க்களமே இப்படி இருந்தால் போரின் தளபதிகள்? பாண்டவர்கள் பக்கம் நின்னுக்கிட்டு இருந்த அர்ஜுனன் கர்ணனையே கூர்ந்து பார்த்துக்கிட்டு இருந்தான். அவனுடைய கண் பார்வைக்கு ஒரு நேர்கோடு வரைஞ்சோம்னா அந்த நேர்கோடு நேரா எதிர்பக்கம் நின்னுக்கிட்டு இருந்த கர்ணனுடைய கண்கள்ல போய் முடியும். அப்படி ஒரு கூர்மையான பார்வையில அர்ஜுனன் கர்ணனை பார்த்துக்கிட்டு இருந்தான். அவன் முகமும் கண்களும் எதிரியை பார்த்து இருமாப்போடு இருந்தாலும் மனதிற்குள் ஏதோ ஒரு சிறு தயக்கம். பல ஆண்டுகளா இந்த ஒரு தருணத்துக்காக தான் அர்ஜுனனும் காத்திருந்தான். கர்ணனை வெல்லக்கூடிய வாய்ப்பு இதற்கு முன்னாடி எந்த போர்க்களத்திலையும் அர்ஜுனனுக்கு பெருசா கிடைக்கல. அப்படி ஒரு பெரும் வாய்ப்பு அவன் கண்ணுக்கு முன்னாடி வந்து நின்ன போதும் ஏனோ அவன் மனசுக்குள்ள ஒரு தயக்கம். அந்த உணர்வை என்னன்னே அர்ஜுனனுக்கு சொல்ல தெரியல. இதற்கு முன்னாடி இந்த போர்க்களத்துல எத்தனையோ பேரை அர்ஜுனன் எதிர்கொண்டு நின்ன போதும் இந்த மாதிரி ஒரு உணர்வு அவனுக்கு ஏற்பட்டதே இல்லை. அது பயம் கிடையாது, கருணை கலந்த ஒரு பேரன்பு. அப்போ அர்ஜுனன் தன் மனசுக்குள்ள நினைக்கிறான், இது என்ன விந்தை? எதிரியை கண்டு என் உள்ளம் பேரன்பு கொள்வது ஏன்? யார் இந்த கர்ணன்?
துரியோதனனோடு சேர்ந்து தீய காரியங்களை செய்தவன், என் ஆருயிர் மனைவியை வேசி என்று இகழ்ந்தவன். இவன் மேல் எனக்கு ஏன் இந்த பற்று, அதுவும் இந்த கடைசி கட்ட போர்க்களத்தில்? எதுவாயினும் சரி, இதுதான் என் வாழ்க்கையின் உச்சம். நான் அர்ஜுனன், அவன் கர்ணன். இருவரில் ஒருவர் இன்று வீழ்வார். எவர் வீழ்ந்தாலும் சரி, அதுவே இந்த போர்க்களத்தின் முடிவு செய்யும். இதே மறுபக்கம் நின்னுக்கிட்டு இருந்த கர்ணனுக்கோ எல்லா உண்மையும் தெரியும். அவனுடைய தாய் குந்தி தேவி தான் அர்ஜுனன் மேல 2வது முறை நாகாஸ்திரத்தை பயன்படுத்தக்கூடாதுன்னு ஒரு வரத்தையே கர்ணன் கிட்ட வாங்கிட்டு போயிருந்தாலே, அந்த தருணம் கர்ணன் மனசுக்குள்ள நினைக்கிறான், சகோதரா, விதி வலியது. நட்புக்காக நான், உலக நன்மைக்காக நீ. நான் காத்திருந்த நாளும் இதுவே. இருவரில் யார் சிறந்த வில்லாளன் என்று இன்று குருச்சேத்திரம் பதிவு செய்யும். ஒன்று மட்டும் நினைவில் கொள், போர்க்களம் உறவுகளுக்கும் அப்பாற்பட்டது. நான் வில்லேந்திய மறுகணம் என் கண்களுக்கு நீ சகோதரனாக தெரிய மாட்டாய். வா, மோதி பார்ப்போம். மறுகணம் தன் தேரில் இருந்த விஜயதனுசை கையில் எடுத்து வானை நோக்கி உயர்த்தினான் கர்ணன். அவன் உயர்த்திய அதே கணம் அப்படியே அவன் பின்பக்கம் இருந்து கதிரவனும் உயர்ந்து மேலே எழுந்துச்சு. அந்த நிமிஷம் அரைக்கூவல் விட்டான் கர்ணன். அர்ஜுனா, இன்று உனக்கு யாரும் உதவப் போவதில்லை. அமர்ந்திருக்கும் பரந்தாமனும் அமைதிதான் காக்க வேண்டும். காரணம், என் கணையில் இருந்து புறப்படும் அம்புகள் எழுப்பும் சத்தமே உன் தேரினை அதிர செய்யும். இன்று எழுதப்படும் உன் மரண சாசனம் குருச்சேத்திரமே உன் கல்லறை அப்படின்னு கர்ணன் அரைக்கூவல் விட, மறுபக்கம் அர்ஜுனன் தன் காண்டீபத்தை உயர்த்த, அவன் பின்னிருந்து முழங்கிய இடிமின்னல் மண்ணில் இறங்கி பெரும் அதிர்வை ஏற்படுத்தியது. கர்ணா, உன் வில்லில் இருந்து விடுபடும் அம்புகள் இடிமின்னலென ஒளி எழுப்பலாம், ஆனால் அந்த இடிமின்னல் உருவாகும் இடமே என் கையில் இருக்கும் இந்த காண்டீபம் தான். நன்றாக பார்த்துக்கொள். ஆற்றுக்கு அணை போடலாம், ஆனால் காற்றுக்கு காலம் தாழ்த்த வேண்டாம் கர்ணா. பின்னே பார், உன் மரணத்தை காண சூரியனும் இன்று விரைவில் வந்துவிட்டான் போல். போர் துவங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனன் அங்க இருந்த ஒரு போர் வீரனை பார்க்க, அந்த போர் வீரனும் போர் சங்க முழங்கினான். தேர் வேகமா போய்கிட்டு இருக்கும் போது அர்ஜுனன் கிருஷ்ணரை பார்த்து கேட்கிறான், பரந்தாமா, இப்போர்க்களத்தில் வெற்றி நமக்கே. ஆயினும் ஒரு விடயம், எதிரே நிற்கும் கர்ணன் மாவீரன். ஒருவேளை இப்போர்க்களத்தில் நான் உயிர் விட நேரிட்டால் நீ என்ன செய்வாய் அப்படின்னு அர்ஜுனன் கேட்க, அதுக்கு கிருஷ்ணர் சொல்றாரு, தர்மத்தை மறைக்கலாம், ஆனால் அழிக்க முடியாது பார்த்தா. தர்மம் தலை காக்கும். அதை நீயும் இந்த போர்க்களத்தில் பார்க்கத்தான் போகிறாய். நம்பிக்கையோடு போரிடு, வெற்றி உனதே அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றாரு. இதே மறுபக்கம் கர்ணன் துரியோதனனை பார்த்து கேட்கிறான், நண்பா, இப்போர்க்களத்தில் நான் வெற்றி அடைவேன் என்ற உறுதிப்பாடு எனக்கு உண்டு. இருப்பினும் எதிரே நிற்கும் அர்ஜுனன் ஈசனிடமே போரிட்டவன். ஒருவேளை நான் இந்த போர்க்களத்தில் இறக்கும் நிலை ஏற்பட்டால் நீ என்ன செய்வாய் நண்பா? அதுக்கு துரியோதனன் சொல்றான், நண்பா, என் உயிரை காட்டிலும் உன் வீரத்தின் மீது எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. ஆயினும் அப்படி ஒரு விடயம் நிகழ்ந்தால் அர்ஜுனனையும் கிருஷ்ணரையும் என் இரு கரம் கொண்டு கொன்று குவிப்பேன். உடனே கர்ணன் சொல்றான், நண்பா, ஒருவேளை நான் இறந்து விட்டால் இப்போர்க்களத்தை நிறுத்திவிடு. நான் விண்ணுலகம் சென்றாலும் சரி, நீ நிலைத்து நீடூடி வாழ வேண்டும். இப்படியா இந்த இடத்துல கர்ணனும் துரியோதனனும் பேசிக்கிறாங்க. இங்க வெளிப்படையா தெரிகிற ஒரு விஷயம் என்னன்னா, கர்ணனை எதிர்க்கிற அர்ஜுனனுக்கும் சரி, அர்ஜுனனை எதிர்க்கிற கர்ணனுக்கும் சரி, எதிர நிக்கிறவன் எப்பேற்பட்ட வீரன்னு ரொம்ப நல்லா தெரியும். அடுத்தது என்ன, போர்க்களம் வெறித்தனமான விஸ்வ ரூபத்தை எடுக்குது.
அர்ஜுனன் முன்னேறி செல்ல செல்ல எதிர்ப்படும் எதிரி வீரர்களுடைய தலைகள் வானில் பறக்குது. பறந்து வந்த தலைகளும் தம் தம்முன்னு மண்ணில விழுது. இத தூரத்திலிருந்து பார்க்கிற கர்ணனுக்கு ஏதோ மனித தலைகளால் பெய்யும் மழை போல இருந்துச்சு. கர்ணன் மனசுக்குள்ள நினைக்கிறான், நீ ஆக சிறந்த வீரன் அர்ஜுனா. இதே மறுபக்கம் எதிர்பக்கம் இருந்து முன்னேறி வந்த கர்ணனுடைய ரதம் போர்க்களத்தின் நடுவுல சக்கரம் போல சுழன்றுச்சு. அப்படி சுழலும் தருணத்துல ஆயிரக்கணக்கான அம்புகளை வினாடிக்கு 100 வீதம் பொழிஞ்சான் கர்ணன். ஒரு அம்பு கூட குறி தவறல. பாய்ந்து போன ஒவ்வொரு அம்புகளும் எதிரி வீரர்களுடைய தலையை கொய்து தூரமா தூக்கி வீசுச்சு. இத வானில் இருந்து கழுகு பார்வை கொண்டு பார்த்தா ஏதோ எரியும் சங்கு சக்கரத்துல இருந்து வெளியேறி பறக்கும் தீப்பொறிகள் போல வீரர்களுடைய தலைகள் பாய்ந்து போய் விழுந்துகிட்டு இருந்துச்சு. இத பார்த்து அர்ஜுனனும் மலைச்சுதான் போனான். அர்ஜுனன் மனசுக்குள்ள, வீரமே பொறாமை கொள்ளும் மகாவீரம் உன்னுள் உறைந்திருக்கிறது கர்ணா. இப்படி இருவருமே எதிரிகளாய் இருந்தாலும் வெளிப்படும் வீரத்தை பார்த்து மெச்சுக்கிறாங்க. இதற்கு மேல் பொறுமை காக்க முடியாத இருவரும் வேக வேகமா ஒருவரை ஒருவர் நெருங்குறாங்க. அந்த காட்சியை போரிட்டுக்கிட்டு இருந்த வீரர்கள் ஒரு கணம் போரை நிறுத்திட்டே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு புயல் வேகத்துல இரு தேர்களும் நெருங்கிக்கிட்டு இருந்துச்சு. கர்ணன் போன வேகத்துல குதிரையின் குளம்படிகள் ஒவ்வொன்றும் மண்ணில் படும் ஒவ்வொரு வினாடியும் தீ ஜுவாலைகள் உண்டாச்சு. தேர் சக்கரங்கள் தீ பிடித்தது. அங்கு தேர் தெரியல, அது பார்க்க ஏதோ ஒரு நெருப்பு கோலம் பாய்ந்து போவது போல இருந்துச்சு. இதே மறுபக்கம் அர்ஜுனன் போன மின்சார வேகத்துல அங்க மின்னல் வெட்டுகள் உண்டாச்சு. அந்த தேர் நகரும் ஒவ்வொரு நொடியும் எதிரி வீரர்கள் பொசுங்கி சாம்பலா கரைஞ்சு போனாங்க. வெளியே இருந்து பார்க்கிறவங்களுக்கு ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துடைய இடிமின்னல்கள் அனைத்தையும் இழுத்துக்கிட்டு அர்ஜுனன் பாய்ந்து போவது போல தெரிந்தது. இப்படி போகும் தேர் இரண்டும் மோதினா என்ன ஆகும்? அங்க ஒரு பிரளயமே நடக்கும். அடுத்த நொடி என்ன நடக்கும்னு தெரியாம போர்க்களத்துல இருந்த எல்லோரும் இவங்க சந்திக்க போற அந்த ஒரு புள்ளிய நோக்கி பயத்தோட பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. 100 அடி, அடுத்த கணம் 50 அடி, அடுத்த கணம் 10 அடி, அடுத்த கணம் 2 அடி, அடுத்த கணம் 2 அங்குலம், அதுக்கும் அடுத்த கணம் 2 தேருக்கும் இடையில 2 மயிரிழை தூரம் தான் இருந்துச்சு. அந்த உச்சபட்ச நொடி பொழுதுல அர்ஜுனனும் கர்ணனை பார்க்கறான், கர்ணனும் அர்ஜுனனை பார்க்கறான். இருவர் கையிலையும் காலத்தை விட வேகமா பயணித்து போற உந்துதலோட அம்புகள் வில்லுல அமர்ந்துகிட்டு இருந்துச்சு. இருவரும் விரல்களை தூக்க 2 மயிரிழை இடைவெளியில பாய்ந்து சென்ற அம்புகள் எதிர் எதிர் தேர்கள் மேல பட்டு இரண்டையும் பின்னுக்கு தள்ளி விட்டுச்சு. இதுல தூரமா போய் நின்னது என்னமோ கர்ணனுடைய தேர்தான். ஆனா சட்டுன்னு எழுந்து நின்ன கிருஷ்ணர், சபாஷ் கர்ணா, சபாஷ் அப்படின்னு ஆரவாரத்தோட சொல்றாரு. இத கேட்ட உடனே அர்ஜுனனுக்கு பெரும் குழப்பம் உண்டாச்சு. அர்ஜுனன் குழப்பமடைந்து நிற்பதை பார்த்த கிருஷ்ணர், ஆம் அர்ஜுனா, நன்றாக பார். நமது தேரை கர்ணனுடைய அம்பு 2 அங்குலங்கள் பின்னோக்கி நகர்த்தி விட்டது. உண்மைதான், உன்னுடைய அம்பு அவன் தேரை 100 அடிகள் பின்னோக்கி நகர்த்தி இருக்கிறது. இருப்பினும் ஒன்றை நினைவில் கொள் பார்த்தா, உன் தேரின் கூரை மேல் பறப்பது ஆஞ்சநேயரின் கொடி. உன் தேரின் தலத்தில் அமர்ந்திருப்பது 3 உலகத்தையும் ஆளும் நான். அப்படியென்றால் ஆஞ்சநேயரின் எடையோடு சேர்த்து என்னுடைய எடையும் இணையும் போது இந்த மொத்த பிரபஞ்சத்தின் எடை இந்த தேரின் மேல் உள்ளது பார்த்தா. அப்படிப்பட்ட தேரினை ஒரு வீரனால் நகர்த்த முடிகிறது என்றால் இதுதான் அவன் வீரத்திற்கான சாட்சி. கர்ணன் பாராட்டுக்குரியவன். நியாயமாக பார்த்தால் கர்ணன் உன் பக்கம் இருக்க வேண்டியவன். மாதவா, என்ன கூறுகிறீர்கள்? ஒரு அர்ஜுனா, சில விடயங்களை காலமே நம் கண்முன்னே அழைத்து வந்து சேர்க்கும். அதுவரை காத்திருக்கத்தான் செய்ய வேண்டும்.
எது எப்படி இருந்தாலும் சரி, இந்த ஒரு தருணம் அர்ஜுனனுக்கு எதிரே நிற்கும் கர்ணன் எவ்வளவு ஆபத்தானவன்னு மிக தெளிவா தெரிஞ்சிடுச்சு. அடுத்த கணம் அர்ஜுனன் தன் தபோ வலிமையால உருவாக்கின இரவா அஸ்திரத்தை மந்திரங்களை ஜெபித்து வர வைக்கிறான். அர்ஜுனன் அம்ப செலுத்த தயாரா நிக்கிறத பார்த்த கர்ணன் அந்த அம்ப முறியடிக்க அவனும் வேற ஒரு அம்பை ஏந்தியபடி குறி பார்த்து நின்னுக்கிட்டு இருந்தான். அர்ஜுனனின் காண்டீபத்துல இருந்து அம்பு புறப்பட்ட மறுகணம் கர்ணனும் அவனுடைய அம்ப செலுத்துறான். இரு அம்பும் வானில் சென்று மோதிய தருணம் கர்ணனுடைய அம்பு அர்ஜுனனுடைய அம்ப வெகு சுலபமா முறியடிக்குது. இதை பார்த்து கர்ணன் மகிழ்ச்சி கொண்ட சில வினாடிகள்லயே அங்க வேற ஒரு காட்சி அரங்கேறியது. அர்ஜுனனின் முறியடிக்கப்பட்ட அம்பு சிறிது தூரம் கீழே வந்ததும் அப்படியே இரண்டாக பிரிந்து மீண்டும் இலக்கை நோக்கி பாயத் தொடங்கியது. இதை பார்த்த கர்ணன் வியந்து போனான். சரின்னு மீண்டும் ஒரே நேரத்துல 2 அம்புகளை செலுத்த வரும் அந்த 2 அம்புகளும் மீண்டும் முறியடிக்கப்படுது. ஆனா மறுபடியும் விழும் அம்புகள் 4 பிரிந்து மறுபடியும் கர்ணனை நோக்கி பாய ஆரம்பித்தது. இப்படியே ஒவ்வொரு முறையும் அம்புகளை செலுத்த செலுத்த அதோடைய எண்ணிக்கை இரட்டிப்பாகிக்கிட்டே போகுது. நடப்பது எல்லாத்தையும் அர்ஜுனன் அமைதியா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தான். இந்த மாதிரியான அம்புகளை எப்படி முறியடிக்கிறதுன்னு கர்ணன் சற்று நேரம் நின்று யோசிக்க ஆரம்பிச்சான். ஆனா அதுக்குள்ள பெருகி போன அம்புகள் 1000 கணக்குல கர்ணனை நெருங்கி கொண்டே இருந்துச்சு. அப்பதான் கர்ணனுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. எதிரே வரும் 1000 அம்புகளை எதிர்கொள்ளணும்னா 1000 அம்புகள் பத்தாது. அவை மீண்டும் இரட்டிப்பா மாறும் கணக்கையும் சேர்த்து உடைக்கணும்னு புரிஞ்சுக்கிட்ட கர்ணன் ஒரே நேரத்துல 2000 அம்புகளை பொழிய அனைத்து அம்புகளும் ஒன்னுக்கு மேல ஒன்னு மோதி வானில் வான வேடிக்கை காட்டி அவை 2 பிரியும் இடத்திலையும் அடுத்து பிறக்கும் அம்புகளை அழிச்சு அர்ஜுனனுடைய இரவா அஸ்திரத்தை முறியடிக்குது. ஆனா பிரச்சனை என்னன்னா, இந்த அஸ்திரத்தை முறியடிக்கிறத பற்றி கர்ணன் யோசிக்கும் தருணத்துல அந்த 1000 அம்புகளும் கர்ணனுக்கு மிக அருகில் நெருங்கி இருந்துச்சு. கர்ணன் அம்ப செலுத்திய பிறகும் அந்த குழுவில் இருந்து தப்பித்த ஒரே அம்பு மட்டும் இலக்கை போய் அடைஞ்சிருந்துச்சு. ஆமாம், ஒரு அம்பு மட்டும் கர்ணனுடைய தோள்பட்டையில் பாய்ந்து மறுபுறம் வெளியே வந்து எட்டி பார்த்து கொண்டிருந்தது. அன்னைக்கு போர்க்களத்துல அர்ஜுனனுடைய அம்புதான் கர்ணனை முதல் முறையா தொலைச்சிருந்துச்சு. இதை பார்த்த பாண்டவ சேனைகள் அனைவரும் ஆரவாரம் எழுப்பினாங்க. அந்த தருணம் கர்ணனுக்கு சற்று கோபம் உண்டாச்சுனே சொல்லலாம். இதற்கு மேல அர்ஜுனனை இந்த போர்க்களத்துல விட்டு வைக்க கூடாதுன்னு கர்ணன் முடிவெடுக்கிறான். கண்களை மூடிய கர்ணன் சில மந்திரங்களை சொல்ல ஆலகால விஷத்தை விட அதீத விஷம் கொண்ட நாகாஸ்திரம் கர்ணனுடைய கைகள்ல முளைச்சிருந்துச்சு. அந்த நாகாஸ்திரத்தை நான்ல ஏத்தி அர்ஜுனனை பார்த்து குறி வச்சு நின்னுக்கிட்டு இருந்தான் கர்ணன். அந்த தருணம் கர்ணனுக்கு சாரதியா கீழே அமர்ந்திருந்த சல்லியன் சொல்றான், கர்ணா, நாகாஸ்திரம் கண்டிப்பாக அர்ஜுனனை வீழ்த்தும். காண்டவ வனத்தை அழித்த போதே அர்ஜுனன் சர்ப்பங்களின் சாபத்தை பெற்றவன். நாகாஸ்திரமும் சர்ப்ப சாபமும் ஒரு சேர சேர்ந்து நிகழும் போது அர்ஜுனனின் மரணம் உறுதி. ஆனால் எய்யப்போகும் அம்பை அர்ஜுனனின் மார்புக்கு குறிவை. அங்கே அமர்ந்திருக்கும் கர்ணனை கண்டாயா? அவன் எப்படியும் அர்ஜுனனை காக்க முயற்சி செய்வான். அதனால் நீ மார்புக்கு குறிவைத்தால் ஒரு சில அங்குலங்கள் தவறினாலும் அர்ஜுனனை துளைத்துவிடும் அப்படின்னு சல்லியன் சொல்ல, அதுக்கு கர்ணன் சொல்றான், இல்லை, அர்ஜுனன் சுத்த வீரன். அவன் போர்க்களத்தில் துடிதுடித்து இறப்பது கூடவே கூடாது. ஒரே அம்பு ஒரே நேரம் பாயும் தருணம் அவன் உயிர் பிரிய வேண்டும். நான் அவன் தலைக்கே குறிவைக்கப் போகிறேன். இதை கேட்ட சல்லியன், கர்ணா, புரிந்து கொள், உன் நன்மைக்காக தான் சொல்கிறேன். சல்லியரே, நான் பார்த்து கொள்கிறேன் அப்படின்னு சொன்ன கர்ணன் குறிப்பார்த்து சரியான நேரம் பார்த்து நாகாஸ்திரத்தை செலுத்துறான். கொடூரமான விஷத்தை கக்கிக்கிட்டு மின்னல் வேகத்துல பாய்ந்து வருவது நாகாஸ்திரம்னு உணர்ந்த அர்ஜுனன்
அதை முறியடிக்க பல அம்புகளை செலுத்துறான். ஆனா ஒரு அம்பு கூட நாகாஸ்திரத்தை முறியடிக்கல. கிட்ட போற அம்புகள் எல்லாம் விலகி வேற திசைக்கு போய் செயலிழந்து கீழே விழுது. இதை பார்த்த உடனே அர்ஜுனன் புரிஞ்சுக்கிறான். அவன் பெற்ற நாக சர்ப்ப சாபம் இப்ப களத்துல இந்த இடத்துல செயல்படுதுன்னு அவனுக்கு தெளிவா புரிஞ்சிடுது. இனிமே அந்த நாகாஸ்திரத்தை பிரம்மாஸ்திரம் கொண்டு எதிர்த்து நின்னாலும் அது ஒரு வெத்து அஸ்திரமாதான் கீழே போய் விழும்னு அர்ஜுனனுக்கு நல்லாவே தெரிஞ்சிடுது. தவிர்க்க முடியாம மரணம் தன்னை தேடி வருதென்று உணர்ந்த அர்ஜுனன் கண்களை மூடி அமைதியா அசையாமன் நின்னுடுறான். மரணம் வருதுன்னு தெரிஞ்ச பிறகும் அதை மனமாற தழுவ தயாராகிட்டான் அர்ஜுனன். இப்போ சரியா நாகாஸ்திரம் அர்ஜுனனுடைய தலைக்கு சில அடிகள் தூரத்துல தான் இருந்துச்சு. அந்த தருணம் பார்த்து இவ்வளவு நேரம் அமைதியா அமர்ந்திருந்த கிருஷ்ணர் தன் ஒரு காலால தேரின் மேல் ஒரு அழுத்த பூமியே ஒரு அடிக்கு அதனுடைய பாதையில இருந்து கீழே இறங்குச்சு. தலைக்கு வந்த நாகாஸ்திரம் அர்ஜுனனுடைய தலை கவசத்தை தாக்கி கீழே போய் விழுந்துச்சு. கண் திறந்து பார்த்த அர்ஜுனன் கண்ணனுடைய கண்களை பார்க்க அப்போதான் அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் முன்பு கூறிய விஷயம் நினைவுக்கு வந்துச்சு. தர்மம் அர்ஜுனனின் தலையை காப்பாற்றி இருந்தது. இதை எதிர்பக்கம் இருந்து பார்த்து கொண்டிருந்த கர்ணனுக்கு பேரதிர்ச்சி. அப்போ கீழே அமர்ந்திருந்த சல்லியன் சொல்றான், கர்ணா, இப்போதும் ஏதும் கெட்டு போகவில்லை. மனம் தளராதே, மீண்டும் நாகாஸ்திரத்தை செலுத்து. இந்த முறை அர்ஜுனனால் தப்ப முடியாது அப்படின்னு சொல்ல கர்ணன் எதுவுமே பேசாம அமைதியா நின்னுக்கிட்டு இருந்தான். கர்ணா, சொல்வது புரியவில்லையா? மீண்டும் நாகாஸ்திரத்தை செலுத்து. அப்போ கர்ணன் மீண்டும் அமைதியா தலை நிமிர்ந்து போர்க்களத்தை பார்த்தான். கர்ணா, உனக்கு என்ன பித்து பிடித்து விட்டதா? அங்கே பார், அர்ஜுனன் உயிர் தப்பிய ஆனந்தத்தில் இருக்கிறான். இந்த முறை நாகாஸ்திரம் உனக்கு கண்டிப்பாக பலனளிக்கும். செலுத்து கர்ணா. இரண்டாவது முறை கர்ணனால நாகாஸ்திரத்தை பயன்படுத்த முடியாது. தன் தாய் குந்தி தேவிக்கு இரண்டாம் முறை நாகாஸ்திரத்தை அர்ஜுனன் மேல பயன்படுத்த மாட்டேன்னு ஏற்கனவே கர்ணன் வாக்கு கொடுத்திருக்கிறான். மீண்டும் சல்லியன் வாய் திறக்க, அடே கர்ணா, என்னடா செய்கிறாய்? சல்லியனே, உன் வேலை ரதம் ஓட்டுவது, அதை மட்டும் நீ அமைதியாக பார் அப்படின்னு கர்ணன் கோபத்தோட சொல்ல சல்லியன் முகமே மாறி போயிடுது. எதுவும் பேசாம சல்லியன் பெரும் கோபத்தோட அமைதியா உட்கார்ந்துடுறான். இந்த முறை கர்ணனை மீண்டு வரவே முடியாத ஒரு வலைக்குள்ள சிக்க வைக்க திட்டமிட்ட அர்ஜுனன் கதா வியூகத்தை அமைக்கிறான். பொதுவா இந்த கதா வியூகத்துல அரண் போன்று அமைந்த வீரர்கள் தகர்க்கவே முடியாத தடுப்பு கவசங்களை பொருத்திக்கிட்டு அழிக்கப்பட வேண்டிய வீரனை சுற்றி வளைப்பாங்க. அந்த தருணத்துல ஆயிரக்கணக்கான கவசங்களை பொருத்திய இதுக்காகவே பயிற்சி அளிக்கப்பட்ட வீரர்கள் கதா ஆயுதம் போல ஒரு வடிவத்துல நின்று எதிரிய ஆக்ரோஷமா முட்டி மோதுவாங்க. இந்த தாக்குதல்ல சுற்றி வளைக்கப்பட்ட வீரர்களை தகர்க்க முடியாம உள்ளேயே மாட்டிக்கிட்டா மரணம் நிச்சயம். அந்த வியூகத்தை தான் அர்ஜுனன் செயல்படுத்தினான். பெரும் கவசங்கள் போட்ட வீரர்கள் சுற்றி வளைக்கும் போதே கர்ணனுக்கு இது கதா வியூகம் தான்னு தெளிவா புரிஞ்சிடுது. கதை வடிவுல உள்ளே வரக்கூடிய கவசம் அணிந்த வீரர்களை எதிர்கொள்றதுக்காக உன்னிப்பா கவனித்து காத்திருந்தான் கர்ணன். ஆனா கர்ணன் எதிர்பார்த்தது ஒன்று, அங்கு நடந்தது வேறொன்று. கதா வடிவத்துல அங்க வீரர்கள் யாரும் வரல. அந்த தருணம் தூரத்துல இருந்த அர்ஜுனனை கர்ணன் உற்று நோக்க அர்ஜுனனுடைய முகத்துல ஒரு சிறு புன்சிரிப்பு மட்டுமே இருந்துச்சு. அர்ஜுனன் கதா வியூகத்துடைய விதியையே தனக்கு ஏத்த மாதிரி மாத்தி அமைச்சான். கண்களை மூடியவன் கணப்பொழுதுல ஒரு அற்புத அஸ்திரத்தை வரவழைச்சான். அந்த குறிப்பிட்ட அஸ்திரத்தை தொடுக்க தொடுக்க அது ஒன்றன் பின் ஒன்றா இணைஞ்சுக்கிட்டே வந்துச்சு. சில வினாடி பொழுதிலேயே வானில் அம்புகளால் இணைக்கப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான கதை உருவாச்சு. அர்ஜுனனுடைய காண்டீபம் எந்த திசையை காட்டுதோ அந்த திசைக்கு அந்த கதை சுழல ஆரம்பிச்சது.
மறுகணம் தூரத்தில் இருந்த கர்ணனை பார்த்தவன் தன்னுடைய காண்டீபத்தை வானம் நோக்கி உயர்த்தி தேரில் ஒரு அடி அடிக்க வானில் உயர்ந்த கதை மண்ணில் சடார் என்று அடித்தது. மறுகணம் போர்க்களமே பூகம்ப காட்சியாய் மாறியது. எதிரி வீரர்கள் அனைவரும் வானில் தூக்கி எறியப்பட்டனர். நல கொலைஞ்சு போன கர்ணனும் சுதாரிச்சுக்கிட்டு மீண்டும் எழுந்து நிற்க, அவன் எழுந்து நின்ன மறுகணமே மீண்டும் அந்த பிரம்மாண்டமான கதை அவனை நோக்கி வர ஆரம்பித்தது. இந்த முறை அர்ஜுனனுடைய வியூகத்தை புரிஞ்சுக்கிட்ட கர்ணன் தன் முழு பலத்தையும் பயன்படுத்தி ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு வலயத்தை உருவாக்கினான். வலயத்துக்கு மேலப்பட்ட கதை சிறிது சிறிதா உடைய ஆரம்பிச்சது. இந்த இடைப்பட்ட தருணத்துல ஆயிரக்கணக்கான கௌரவ வீரர்கள் அர்ஜுனனுடைய கையால மாண்டு போனார்கள். இதை கண்டு சினம் கொண்ட கர்ணன் தன் தந்தையான சூரிய தேவன் அருளிய சூரிய அஸ்திரத்தை அந்த தருணம் பிரயோகிச்சான். சூரிய அஸ்திரத்துடைய வெளிச்சத்தையும் வெப்பத்தையும் தாங்க முடியாத கவசமேந்திய வீரர்கள் சிதறி ஓடினாங்க. அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்ட கர்ணன் ஒரு சக்தி அஸ்திரத்தை பயன்படுத்தி வானத்திலேயே அந்த கதையை உடைச்சி எரிஞ்சான். உடனே சரிந்த அந்த பிரம்மாண்டமான கதை குருச்சேத்திரத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல போய் விழுந்துச்சு. விழுந்த இடம் மேடும் பள்ளமும் உண்டாகி ஒரு கரடு முரடான பாதையா மாறுச்சு. இதற்காகவே காத்திருந்தது போல சாரதியா அமர்ந்திருந்த கிருஷ்ணர் அந்த கரடு முரடான பாதையை நோக்கி அர்ஜுனனுடைய தேரை செலுத்த ஆரம்பிச்சாரு. இது அர்ஜுனனுக்கு பெரும் வியப்பா இருந்துச்சு. ஒரு பக்கம் போர்க்களத்துல கர்ணனுக்கு பயந்து அர்ஜுனன் பின்வாங்குற மாதிரியும் அந்த காட்சி அமைஞ்சிருந்துச்சு. அப்போ அர்ஜுனன் கிருஷ்ணர் கிட்ட கேட்டான், பரந்தாமா, என்ன செய்கிறீர்கள்? நாம் எதிரியை கண்டு பின்வாங்கி ஓடுவதா? அதுக்கு மறுமொழி கூறிய கிருஷ்ணர், அர்ஜுனா, பொறுமையாக இரு, கர்ணனின் நாயுள் முடிய போகிறது. இதை கேட்ட அர்ஜுனனுக்கு கொஞ்சம் வியப்பாவே இருந்துச்சு. தூரத்திலிருந்து அர்ஜுனன் பின்வாங்கிறத பார்த்த கர்ணன் சல்லியனை அவங்கள பின்தொடர்ந்து போக சொல்றான். கர்ணனுடைய தேர் அர்ஜுனனை பிடிக்க புயல் வேகத்துல புறப்பட்டுச்சு. கிருஷ்ணரோ அந்த கரடு முரடான பாதையில தேரை வளைச்சு நெளிச்சு முன்னேறி போய்கிட்டே இருந்தாரு. அந்த தருணம் கிருஷ்ணர் தேரை செலுத்தி கொண்டே இருக்கும்போது அவர் பின்னிருந்து சடக்குன்னு ஒரு சத்தம். திரும்பி பார்க்காம புன்னகைத்த கிருஷ்ணர் குதிரையுடைய கடிவாளத்தை இழுத்து பிடிக்க தரையில தேய்ச்சிக்கிட்டே தேருடைய சக்கரங்கள் அப்படியே சுழன்று தேர் திரும்பி நின்னுச்சு. தேர் திரும்பினப்போ அர்ஜுனன் கண்ட காட்சியில கர்ணனுடைய தேர் சக்கரம் ஒரு மிகப்பெரிய குழியில சிக்கி இருந்துச்சு. அந்த தருணம் கர்ணன் சல்லியனை பார்த்து சொல்றான், சல்லியரே, தேர் சக்கரம் மண்ணில் புதைந்து விட்டது, கீழே இறங்கி அதை தூக்கி விடுங்கள். என்று அந்த அர்ஜுனனை நான் கொன்று குவித்தேயாக வேண்டும். சூரிய தேவனும் சிறிது நேரத்தில் அஸ்தமனத்தை நெருங்கி விடுவார் அப்படின்னு சொல்ல சல்லியன் கிட்ட இருந்து எந்த பதிலும் வரல. மீண்டும் கர்ணன், சல்லியரே, கூறியது கேட்கவில்லையா? அப்போ சல்லியன் சொல்றாரு, எனது வேலை தேரை செலுத்துவது கர்ணா, தேர் சக்கரத்தை தூக்குவது அல்ல. உனக்கு வேண்டுமாயின் நீயே இறங்கி தூக்கிக்கொள். இதை கேட்ட கர்ணன் சற்று கோபம் கொண்டவன் தன் கோபத்தின் பலனாக இதுவரை தோல்வியே காணாத விஜய தனுச தேர்லையே விட்டுட்டு கீழே இறங்கிடுறான். இறங்கி போனவன் தேர் சக்கரத்தை தூக்க முயற்சிக்கும் போது சட்டுன்னு அவன் மனசுக்குள்ள ஒரு எண்ணம். திரும்பி அர்ஜுனனை பார்த்த கர்ணன், அர்ஜுனா, நீ மாசற்ற வீரன், ஆனால் உன்னோடு அமர்ந்திருப்பது மாய கண்ணன். இதோ என் தேர் சக்கரம் மண்ணில் புதைந்து விட்டது. அதை வெளியே கொண்டு வரும் வரை எனக்கு கால அவகாசம் கொடு. அதன் பின் நாம் போரிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கர்ணன் தேர் சக்கரத்தை நோக்கி போறான். அர்ஜுனனும் அமைதியா நிற்க அந்த தருணம் திரும்பி அர்ஜுனனை பார்த்த கிருஷ்ணர், அர்ஜுனா, என்ன செய்கிறாய்? கர்ணனுக்கு சக்கரத்தை வெளியே எடுக்க கால அவகாசம் கொடுக்க வேண்டாமா? நன்கு உணர்வாய் அர்ஜுனா, கர்ணனை பார், இது அவன் வாழ்வின் கடைசி கட்டம்.
தோல்வியே காணாத விஜயதனுசு அவன் கரங்களில் இல்லை. துளைக்கவே முடியாத கவச குண்டலம் அவன் மார்பினில் இல்லை. வீழ்த்தவே முடியாத அவன் வில்லாற்றல் இப்போது அவன் நினைவினில் இல்லை. தோற்கடிக்கவே முடியாத கர்ணனை வீழ்த்த இதை விட்டால் ஓர் தருணமில்லை. உயர்த்துவாய் காண்டீபத்தை, செலுத்துவாய் கணைகளை, வீழ்த்துவாய் கர்ணனை. இப்படியா கிருஷ்ணர் கூறிய பிறகும் அர்ஜுனன் ஆயுதமில்லா கர்ணனை வீழ்த்த முன்வரல. அந்த கடவுளே கூறியும் போர் தர்மத்தை மீற அர்ஜுனனுடைய மனம் இடம் தரல. மீண்டும் தொடர்ந்த கிருஷ்ணர், மறந்து விட்டாய் பார்த்தா, அர்ஜுனன் ஆக சிறந்த வீரன்தான். ஆனால் அவனை அனைத்தும் சூழ்ந்திருப்பது அதர்மம். இன்று நீ அவனை காக்க நினைப்பது அதர்மத்தை பாதுகாக்கும் செயலுக்கு இணையாகும். ஆக நீயும் ஒரு அதர்மியாவாய். அதர்மம் வீழ, தர்மம் உயர கர்ணன் மடிய வேண்டும். பாயட்டும் அம்புகள் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்ல மனச கல்லாக்கிக்கிட்ட அர்ஜுனன் அம்புகளை தொடுத்தான். மறுகணம் இமைக்கும் நொடியில் பாய்ந்த அம்புகள் கர்ணனின் மார்பை துளைத்து மறுபக்கம் முளைத்து சூடான குருதியில் அவனை நனைத்தது. சிரிச்சுக்கிட்டே கர்ணன் தேர் சக்கரத்தோடு சாய்ந்து அப்படியே மண்ணில் சரிந்தான். அர்ஜுனன் என்னமோ அம்புகளை தொடர்ந்து விட்டு கொண்டேதான் இருந்தான். ஆனா செல்லும் அம்புகள் திடீர்னு காணாம போக ஆரம்பிச்சது. காண்டிபத்தை தளர்த்தி அர்ஜுனன் உற்று நோக்க செல்லும் அம்புகள் அனைத்தும் பூ மாலையா மாறி கர்ணனுடைய கழுத்துல விழுந்துச்சு. இத பார்த்து அர்ஜுனனுக்கு பெரும் வியப்பு. குனிந்து கிருஷ்ணரை அர்ஜுனன் பார்க்க புன்னகச்சுக்கிட்டே கிருஷ்ணர் சொல்றாரு, நான் முன்பு கூறினேன் அல்லவா அர்ஜுனா, தர்மம் தலை காக்கும். உன் தலையை அது எப்படி காத்ததோ அதே போல் கர்ணனின் தலையை தருமம் காக்கிறது. அவன் வாழ்வில் செய்த தருமத்தின் பலன் அவன் உயிரை பாதுகாக்கிறது. இதோ நான் வருகிறேன். இப்பதான் அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் சொன்ன அந்த வாக்கியத்துக்கான உண்மையான அர்த்தமே புரியுது. நேரா சென்று கிருஷ்ணர் ஒரு அந்தணன் போல வேடமிட்டு கர்ணன் கிட்ட போய் யாசகம் கேட்டு நிற்கிறாரு. அப்போ அந்த தருணம் உயிர் போகும் தருவாயிலையும் கர்ணன் கேட்கிறான், அந்தணரே, என் நிலைமையை பாரும். தற்போது என்னிடம் தர்மம் செய்ய பொருளேதுமில்லை. மிஞ்சி இருப்பதோ இதோ இதோ என் உயிர் மட்டும்தான். அப்போ அந்தனர் வேடத்துல இருந்த கிருஷ்ணர் சொல்றாரு, கர்ணா, உன்னிடம் கொடுப்பதற்கு இன்னும் ஒரு விடயம் மிச்சம் இருக்கிறது. உன் தலை காக்கும் தருமத்தை, இந்த நாள் வரை நீ செய்து வந்த கொடையை, உன் தருமத்தின் பலனை எனக்கு தாரை வார்த்து கொடு அப்படின்னு கேட்க அந்த இக்கட்டான உயிர் போகும் தருவாயிலையும் அவன் முகம் எப்படிதான் புன்னகை சிந்துச்சோ. சிரிச்சுக்கிட்டே கர்ணன் சொல்றான், இதோ வழிந்து ஓடும் என் குருதி, இதனை சாட்சியாக கொண்டு என் தருமத்தை, அதன் மூலம் கிட்டிய புண்ணியத்தை தங்களுக்கு தாரை வார்த்து கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னவன் உடலில் இருந்து வெளியேறிய ரத்தத்தை பிடிச்சு அதை அப்படியே கிருஷ்ணர் கையில கொட்டுனான். ஒரு கணம் கிருஷ்ணரும் கலங்கிதான் போனாரு. அந்த தருணம் உலகம் உறைந்து போனது. அந்தனர் வேடத்தில் வந்த கிருஷ்ணர் மகா அவதாரம் விஷ்ணு பகவானுடைய விஸ்வ ரூபத்தை எடுக்கிறாரு. சாகும் முன்னாடி அந்த ஒரு காட்சி கர்ணனுடைய மனசுல பேரமைதியையும் பரவசத்தையும் உண்டாக்குச்சு. கர்ணா, தர்மத்தில் உனை மிஞ்ச இவ்வுலகில் யாரும் இல்லை. உன் தர்மத்தின் பலனை கொடுத்து அதை மீண்டும் நீ நிரூபித்து விட்டாய். கவலை கொள்ளாதே. இப்போர்க்களம் முடிந்து பல யுகங்கள் கடந்தாலும் சரி, இங்கு போற்றப்படும் வீரம் உனதாக மட்டுமே நிலைக்கும்.
இவ்வுலகில் அர்ஜுனனை வெல்லும் ஆற்றல் படைத்த ஒரே வீரன் நீ மட்டுமே கர்ணா. உன் தர்மத்தின் பலனை கொடுத்து உன் அனைத்து பாவங்களில் இருந்தும் நீ விடுபட்டு விட்டாய். உயிர் பிரிந்த மறுகணமே உன் தந்தையோடு போய் சேர்ந்து சொர்க்க பதவி அடைவாய் அப்படின்னு சொல்லி விஷ்ணு பகவான் அருள் புரிகிறார். கைகள் உதற கர்ணன் விஷ்ணு பகவான கைகூப்பி வணங்கினான். மறுகணம் உலகம் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்ப கிருஷ்ணர் அர்ஜுனனுடைய தேர்ல அமர்ந்துகிட்டு இருந்தார். அடுத்த கணம் கிருஷ்ணர் பார்த்தா இப்போது தொடு அம்பை அப்படின்னு சொல்ல அர்ஜுனன் ஒரு அம்பை கர்ணனுடைய கழுத்துக்கு நேரா குறி வச்சு எய்தான். இமைக்கும் நொடியில பாய்ந்து சென்ற அந்த அம்பு கர்ணனுடைய கழுத்தை பதம் பார்த்துச்சு. கர்ணனும் மெல்ல கண்களை மூடினான். அடுத்த நொடி போர்க்களம் பேரமைதி கொண்டது. கதிரவன் அஸ்தமனமானது. போர்க்களத்தில் இருள் சூழத் தொடங்கியது. அந்த மயான அமைதியை கலைக்கும் வண்ணம் ஒரு பெண்ணின் அழுகுரல் அந்த போர்க்களத்தை நிரப்பத் தொடங்கியது. அழுகுரல் வரும் திசையில அர்ஜுனன் நோக்க அங்க குந்தி தேவி கர்ணனை மடியில போட்டு அழுதுகிட்டு இருந்தா. இதை பார்த்து அர்ஜுனனுக்கு ஏதோ ஒரு உண்மை புரிகிற மாதிரி இருந்துச்சு. குந்தி தேவிக்கு அருகில் போன அர்ஜுனன், தாயே, எதிரியை மடியில் சுமந்து தாங்கள் அழுவது சரியா அப்படின்னு கேட்க, அப்பதான் கர்ணனுடைய ரகசியங்களை குந்தி தேவி அர்ஜுனனுக்கு சொல்றாங்க. இதை சுற்றி இருந்த பாண்டவர்கள் அனைவரும் கேட்டாங்க. பாண்டவர்கள் அனைவரும் நெஞ்ச பிடிச்சுக்கிட்டு அழத் தொடங்கினாங்க. அப்போ அர்ஜுனன் சொல்றான், தாயே, நீ ஒரு பாவி. உன் வயிற்றில் பிறந்ததற்கே எனக்கு அருவருப்பாக இருக்கிறது. உடன் பிறந்த தமையனை உயிரறுத்த நான் மகா பாவி. ஜென்ம ஜென்மத்திற்கும் இந்த பாவம் என்னை தொடர்ந்து வரும். இனி வாழ்வது சரியல்ல. மாதவா, உண்மையறிந்த தாங்களும் இப்படி சூழ்ச்சி செய்து விட்டீர்களே அப்படின்னு சொன்ன அர்ஜுனன் தன் உயிரையே மாய்ச்சிக்க போக அவனை தடுத்த கிருஷ்ணர் சொல்றாரு, அர்ஜுனா, என்ன தம்பட்டம் அடித்துக் கொள்கிறாய்? கர்ணனை நீ கொன்றாயா? இல்லை, நீ எய்த அம்பு கர்ணனின் கழுத்தை துளைக்கும் முன்பே பலமுறை கொல்லப்பட்டவன் கர்ணன். ஒரு பொய்யின் அடிப்படையில் கலைகள் அவனுக்கு போதிக்கப்பட்டதால் உரிய நேரத்தில் அவை மறந்து போகும் என பரசுராமர் அவன் வித்தைகளை கொன்றார். உன் தந்தை இந்திரன் அவன் கவச குண்டலங்களை யாசகம் பெற்றுக்கொண்டு அவன் உயிர் காக்கும் மங்கத்தை கொன்றான். உன் தாய் குந்தி தேவி இரண்டாவது முறை நாகாஸ்திரத்தை பயன்படுத்தக்கூடாது என்று சத்தியம் வாங்கி அவன் தனுர் வித்தையை கொன்றான். பின் நானும் களத்தில் அவன் தருமத்தை யாசகம் பெற்று அவன் உயிர் காத்த தருமத்தை எனதாக்கினேன். நீ எய்தவன் அது வெறும் அம்புதான் பார்த்தா. கலங்காதே, கர்ணன் முடிவில்தான் துரியோதனனின் அழிவு தொடங்கும். ஒரு கணம் கிருஷ்ணரையே எதிர்க்க போன அர்ஜுனன் அவரின் தர்ம வார்த்தைகளை கேட்டு மெல்ல சாந்தி அடைகிறான். இந்த தருணம் இந்த பிரபஞ்சமே எதிர்பார்த்து காத்திருந்த அர்ஜுனனுக்கும் கர்ணனுக்கும் இடையே ஆன மகா போர்க்களம் முடிவுக்கு வருது. இந்த மொத்த போர்க்களத்தையும் ஒரு கணம் மறுவோட்டம் செய்து பார்த்தோம்னா இதுல ஒவ்வொரு இடத்துலையும் இந்த ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சலச்சவங்க கிடையாதுன்னு நிரூபிச்சுக்கிட்டே இருந்திருப்பாங்க. இது அர்ஜுனனின் கதையா இருந்தாலும் இந்த போர்க்களத்துல தோத்தது கர்ணன் தான். ஆனா மக்கள் மனசை ஜெயிச்சதும் கர்ணன் தான். இதன் பிறகு அடுத்த நாள் 18வது நாள் போர்க்களத்துல பீமன் துரியோதனனுடைய தொடைய கிழிச்சு அவன் உயிரை குடிச்சு அந்த இரத்தத்தால குளிச்சு போர்க்களத்தை முடிவுக்கு கொண்டு வரான். ஒரு வழியா போர்க்களம் முடிந்த பின் பாண்டவர்கள்ல மூத்தவரான தருமன் ஹஸ்தினாபுரம் அரியணையில அரசனா போய் அமர்ந்தாரு. இதன் பிறகு ஹஸ்தினாபுரத்தை நீண்ட நாட்கள் ஆட்சி செய்த அர்ஜுனனும் பாண்டவர்களும் பல காலங்கள் கழித்து தங்களுடைய விதி நெருங்கி வருவதை உணர்ந்த பின்
அர்ஜுனனுடைய மகனான அபிமன்யுவுக்கு பிறந்த பரீட்சித் கிட்ட அரசாட்சியை ஒப்படைச்சிட்டு அனைவரும் அந்த கடைசி தீர்த்த யாத்திரைக்கு கிளம்புறாங்க. அது ஒரு மிகப்பெரிய தீர்த்த யாத்திரை. பாண்டவர்களும் அவர்களுடைய மனைவியான திரௌபதியும் இமயமலையை நோக்கி நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த பயணத்துடைய இலக்கு ஒன்றே ஒன்றுதான், இந்த ஆன்மா கொண்ட சரீரத்தோட சொர்க்கத்துக்கு போய் சேர்வது. ஆனா பயணத்துக்கு இடையிலேயே ஒருத்தர் பின் ஒருத்தரா பயணத்தை முடிக்க முடியாமலேயே கீழே விழுந்து இறந்து போறாங்க. இதுல முதல்ல விழுந்தது திரௌபதி, இதை தொடர்ந்து நகுலன், அதை தொடர்ந்து சகாதேவன். இதன் பிறகு அர்ஜுனனுக்கு என்னமோ ஆச்சு. அவனுடைய உடல் தளர்ந்து போச்சு. கண்கள் எல்லாம் நிலை குத்தி அவனுக்கு மயக்கம் வருவது போல இருந்துச்சு. தனக்கான தருணம் வந்ததை அர்ஜுனன் உணர்ந்துக்கிட்டான். அந்த நொடி அவனுக்கு எந்த கவலையும் இல்லை. இந்த உலகத்தை விட்டு போக போறோம்னு எந்த ஒரு பயமும் கூட அவனுக்கு இல்லை. இதற்கு மேல் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாம ஒரு பாறை மேல சாய்ந்து அப்படியே அமர்ந்தான் அர்ஜுனன். அப்போ அவன் கண்களுக்கு நேரா ஒரு பெரிய மரம். அந்த மரத்துடைய உச்சாணி கிளையில ஒரு சின்ன பறவை. அந்த பறவையின் கண்கள் அவ்வளவு ரம்மியமா இருந்துச்சு. சோகமான விஷயம் என்னன்னா, அர்ஜுனன் அந்த பறவையை பார்த்தான், அதோட கண்களை பார்த்தான். ஆனா அவனுடைய பார்வை சிதறுச்சு. அவனால நேர்த்தியா அந்த பறவையை பார்க்க முடியல. 1000 காத தூரம் தள்ளி இருக்கிற ஒரு இலக்கையும் கூர்ந்து கவனிக்கக்கூடிய அர்ஜுனனுடைய கண்கள் சோர்ந்து போச்சு, தோர்த்து போச்சு. அவ கண்கள் கலங்கியும் போச்சு. அர்ஜுனன் முகத்துல பேரமைதி கொண்ட ஒரு புன்னகை. அந்த பறவையை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே இதெல்லாம் எங்கிருந்து தொடங்கிச்சோ அந்த நினைவுகள் எல்லாம் அவன் மனத்திரைக்குள்ள ஓட ஆரம்பிச்சுது. முதல் முறையா துரோணர்கிட்ட பயிற்சி பெறும்போது அவன் சரியா கண்களை தொலைச்ச அந்த பறவை அவனுக்கு ஞாபகம் வந்துச்சு. அர்ஜுனன் அவன் வாழ்க்கையில கடந்து வந்த எல்லா விஷயங்களையும் நினைச்சு பார்த்தான். எல்லாமே ஒரு கனவு மாதிரி இருந்துச்சு. மெல்ல கண்களை மூடினா அர்ஜுனன். மெல்ல மெல்ல அவன் உயிரும் பிரிந்து அவனுடைய ஆன்மா எங்கும் நிறைந்திருக்கும் பரமாத்மாவோட போய் கலந்துச்சு. அர்ஜுனன் என்னும் மகாவீரனின் சகாப்தம் இத்துடன் நிறைவடைகிறது. அர்ஜுனனுடைய பார்வையிலிருந்து சொல்லப்பட்ட இந்த மகாபாரத கதைக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவிற்கு மிக பெரிய நன்றிகள். இதே போன்று நெகிழ்வான பல கதைகளில் மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன். மீளா துயருடன் விடை பெறுவது தமிழ் ஃபேக்டரி. நன்றி.